கடந்த ஒரு 2, 3 நாட்களா நம்ம என்ன பண்ணோம்னா, ஓவரால் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரிவ்யூ மாரி மறுபடியும் திரும்ப பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நெறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓவரால் நாங்க மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாரிலாம் சொன்னீங்க. ஸோ அந்த கடந்த ஒரு 3 நாட்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மறக்காம பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னைக்கு தான் அந்த வீடியோலாம் நீங்க புதுசா பார்க்குறீங்க. இல்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து ஏதோ 1, 2 வீடியோ தான் நீங்க பார்க்குறீங்கன்னா, பேசிக்ல இருந்து பாருங்க. சரிங்களா? ஸோ பேசிக்லேருந்து நீங்க அத பிளேலிஸ்ட்ல எல்லாம் குடுத்துருக்க ஆர்டர் படி நீங்க வரிசையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னையோட சாப்டர்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டே நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நேத்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மார்க்கெட் இருந்துச்சு. நேத்து 6ஆம் தேதி. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது தான் நேத்தோட மார்க்கெட்ட வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப இந்த கேண்டில் தான் நேத்தோட வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இத பிரேக் பண்ணி அக்ரெசிவா மார்க்கெட் போகும்ன்னு சொன்னோம். மார்க்கெட் சுருங்குது. அதனால வேகமா போகும்ன்னு சொன்னோம். வேகமா போச்சு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க பொறுமையா பாருங்க. நிறுத்தி நிதானமா நீங்க பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். சும்மா வந்து ஒரு மத்த வீடியோ மாரி நீங்க ஃபாஸ்ட்டா வேகமா போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இது வந்து பயன்படாது, யூஸும் ஆகாது. அது மாரி நம்ம திரும்ப திரும்ப சொல்றது தான். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க. இல்லன்னா நீங்க இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க தேவையில்லாம 2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க அதில டைம் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பயன்பட்டா பாருங்க. இல்லன்னா வேண்டாம். ஸோ அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ அப்ப நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த இந்த 5 மினிட்ஸோட இந்த பவுண்டரியில தான் இருந்தோம். மார்க்கெட் இங்கருந்து இங்க வந்துச்சு. இங்க வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? ஏற்கனவே மார்க்கெட் வந்து இந்த 50% போயிட்டு மார்க்கெட் திரும்பி வருது. அப்ப திரும்பி வரும்போது என்ன பண்ணணும்? இது மேல போற மார்க்கெட்டா இருந்தா என்ன பண்ணணும்? அப்படியே இந்த பாடி இங்க வரைக்கும் வச்சிருக்கு அப்படின்னா, இத தாண்டி பாடி வச்சு, இல்ல விக் வச்சு, பாடி வச்சு, விக்க வச்சு அப்படியே போணும். அப்படி இல்லன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹை அண்ட் லோவோட இந்த ஹை அண்ட் லோவோட புரியுதுங்களா? முதல்ல செல்லர் இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அப்ப அதோட 50% போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? திரும்பி வருது. அப்ப இத கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ்லாம் ஒவ்வொரு வீடியோலயும் நுணுக்கமா சொல்லியிருக்கோம். டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்து கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து திரும்பி வரும்போது இந்த 50% வருது. அப்ப இந்த 50% லைன்ல விக் மட்டும் தான் வைக்குது. பாடி மேல இருக்கு. அப்ப விக் என்ன அர்த்தம்? ஒரு கேண்டிலோட கீழ இருக்கிற விக் வந்து பையருக்கு சொந்தம். மேல இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி பச்சை கலரா இருக்கறனால பையருக்கு சொந்தம். அப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது. அப்ப மேல உள்ள இந்த 50% செல்லர் இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த 50% லைன்ல இடிக்குது. அண்ட் தென் கீழ பையர் இங்க இருந்து இங்க கொண்டு போனாங்க இல்லையா? திரும்ப வந்து கீழ உள்ள 50% லைன்ல இடிக்குது. பாருங்க இங்க இடிச்சு, இங்க இடிச்சு, இங்க இடிச்சு, இங்க இடிக்குது. 4 தடவ நடந்திருக்கா? அதனால தான் நான் சொன்னேன். நேத்து மார்க்கெட் சுருங்குது அப்படின்னு நான் சொன்னேன். நேத்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவ இந்த சாப்டர்ல நான் கன்டின்யூ பண்றேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப என்னாச்சு? மேல இடிச்சு, கீழ 50% இடிச்சு, மேல இங்க இருந்து கொண்டு வந்த செல்லரோட 50 அடிச்சு கீழ இடிக்குது. இப்படி மார்க்கெட் வந்து மேல கீழ இடிக்குது. அதாவது இடிக்குது மேல கீழ பக்கம் பக்கமா இடிக்குதுன்னா என்ன என்ன சொன்னேன்? ஒரு பந்த மேல இருந்து போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு உயரத்துக்கு குதிக்கும். 2வது அட அதோட கம்மியா குதிக்கும். 3வது அட அதோட கம்மியா வரும். அந்த மாதிரி உயரம் குறைஞ்சு லாஸ்டா நான் கட 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 கடன்னு அடிச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜ் தான் செட்டில் ஆகிற ஸ்டேஜ். மேல கீழ மேல கீழ மேல கீழ இடிக்கும். இடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடி பால் செட்டில் ஆயிடும். அப்போ மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுவோம்? பாலை மேலே தூக்கி வீசுவோம். மறுபடியும் அது வந்து இடிச்சு 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 வரும்ல, அடுத்த விஷயம் ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். பிளாஸ்ட் ஆகும்போது ரொம்ப வேகமாக போகும். இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் மேலே போகும்போது கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் போகும். ஆசை காட்டுற மாதிரி போகும். ஆசையோட கட்டுப்பாட்டில் மார்க்கெட் இருக்கும். வேடிக்கை பார்க்குறவங்க கூட உள்ளே இழுத்து விட்டுரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுனா என்ன? தொடர்ந்து பச்சை கலராகவே 3க்கும் மேற்பட்ட பச்சை கலர் போகும். அது மாதிரி ஒரு பச்சை கலரோட பாடியை விட அடுத்தடுத்த பச்சை கலர் பாடி வந்து என்ன சொல்லும்? ஸ்ட்ராங்காக வச்சு 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 போகும். பாடி மேலே 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 போகும். அவுட் சைட் பாடியா கிரீன் கலர், அவுட் சைட் கிரீன் கலர் கேண்டிலாக வச்சு 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 போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் மேலே இடிச்சு கீழே இடிச்சு மேலே இடிச்சு கீழே இடிச்சு மறுபடியும் என்ன ஆகுது? ஏதாவது ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகும். அதோட பேஸுக்கே போக ஆரம்பிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன ஆகும்? கீழே இடிச்சாலும் அதோட பேஸுக்கு மார்க்கெட் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் இங்கே இடித்த உடனே இங்கே கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம்.
கேண்டில் அனாலிசிஸ்னா இந்த கரண்ட் கேண்டில் நம்ம ட்ரா பண்ணோம். விக் இருக்கு, மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி பச்சை கலர் இருக்கிறனால பையருக்கு சொந்தம், பாடியை விட விக்கு பெருசாக இருக்குது. அப்போ விக்கு பெருசாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கு 50% வரையும் போது 50%ஓட கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் மெதுவாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், இது கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ். ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸில் பாடி விக் இங்கே இருக்குது. பாடி விக்கை தாண்டி மூணாவது கேண்டில் 1 2 3 மூணாவது கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஏ பேட்டர்னாக வர்றது. இங்கேருந்து ஒரு ஏ பேட்டர்ன் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஒரு ஏ பேட்டர்ன், இது ஒரு ஏ பேட்டர்ன், லாஸ்ட்டாக இது ஒரு ஏ பேட்டர்ன். அப்போ அல்டிமேட்டாக இருக்கிற ஏ பேட்டர்னோட பாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. விக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை உடச்சு இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இதை உடச்சு மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செல்லரோட கண்ட்ரோல்லே வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸில் கிளியராக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கவனிங்க. நம்ம சொன்னது தான் நடக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் பேட்டர்னில் அதிக ஹை எங்கே இருக்குது? அது மாதிரி கேண்டில் அனாலிசிஸ்னா ப்ரீவியஸ் கேண்டில் அதிக ஹை பாடி விக்கு எங்கே இருக்குது? அதை தாண்டி ரெட் கலர் கேண்டில் வருது, அதை தாண்டி விலை குறைவாக இருக்குன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? பையரோட கண்ட்ரோல் குறைஞ்சு, பையரோட பலம் குறைஞ்சு செல்லரோட பலம் அதிகமாகும். அப்போ பையர்கிட்ட இருந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. செல்லரோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ பையர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்திருக்காங்களோ, இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களோ அதோட 50% எங்கே இருக்கோ அந்த ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். பார்த்தீங்களா? ஸோ அதோட ஜோனுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ கீழே வந்தோடனே என்ன பண்ணுறணும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு இப்போ கீழே வந்து இதெல்லாம் தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சிருக்கு. அப்போ இந்த கேண்டில் வைக்கும் போது என்ன பண்ணணும்? அந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். புரிஞ்சுங்களா? செட்டில் ஆகும்னு சொன்னேன். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இடிக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் அக்குமுலேஷன் சொல்கிறது. ஒரு சாக்கை குலுக்கி குலுக்கி நிறைக்கிற மாதிரி. மேலேன்னா ஒரு சாக்கை உதறி உதறி கொட்டுற மாதிரி, அதில் உள்ளதை வெளியேற்றுறாங்க. அதாவது என்ன அர்த்தம்? அவங்க கையில் இருக்கிற ஸ்டாக்கை உதறி உதறி சாக்கில் உள்ளதை வெளியில் கொட்டுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம்? பகிர்ந்து அளிக்கிறதுன்னு அர்த்தம். டிஸ்ட்ரிபியூட்னா வெளியே அழிக்கிறது, வெளியில கொடுக்கறதுன்னு அர்த்தம். அக்குமுலேஷன்னா வாங்கி சேர்க்கறதுன்னு அர்த்தம். அப்போ சாக்கை நிறைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? வாங்கி 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 உள்ள போடுவோம். அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனா வெளியில கொடுக்கறது. அப்போ வாங்கும் போது ஒரு சாக்கில் அள்ளி போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சாக்கை இன்னும் நல்லா குலுக்கி 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 டம்னு போட்டோம்னா இன்னும் அதோட எம்டி ஸ்பேஸ், அந்த ஏர் வந்து வெளியில போயிடும். எம்டி ஸ்பேஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அதில் இன்னும் லோட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த இது பவுண்டரியை தாண்டி மார்க்கெட் வந்து செட்டில் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ செட்டில் ஆகணும் பார்க்கறதுக்கு எப்படி பண்ணணும்? முதல்ல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இதோட 50% தாண்டி கீழே தான் இருக்குது. அப்போ இந்த கேண்டில் இதோட 50% கேண்டில் கீழே தான் இருக்குது. இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையோட பாடியோட மேலே இருக்கிற விக்கு தான் பெருசாக இருக்குது. அடுத்து அதனால செல்லர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட 50% கேண்டிலை தாண்டி மார்க்கெட் என்ன கீழே தான் இருக்குது. அடுத்த 2 to 3 கேண்டில்ஸ்குள்ளே என்ன நடந்திருக்கு? இது கரண்ட் கேண்டில், இது வந்து கரண்ட்லி இந்த கேண்டில் படி மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த கேண்டிலோட நகர்வுகள் படி என்ன நடக்குது? இந்த கேண்டில் முதல் முறையாக ஒரு 50% தாண்டி பாடி இன்சைட் க்ளோஸ் வச்சிருக்கு, பையருக்கு ஃபேவராக வச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 1 2 3 கேண்டில் வரைக்கும் இது இன்சைட் க்ளோஸாகவே மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பாடி விக்கை தாண்டி மறுபடி செல்லர் கொண்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இங்கே மெயின்டைன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மேலே இருந்து வர்ற மார்க்கெட்டை செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா இந்த பாடியை உடச்சி பாடியை உடச்சி பாடி விக்கை உடச்சி விக்கு, இங்கே இருந்த விக்கு லாஸ்ட் இங்கே வந்திருக்கு, இங்கே இருந்த விக்கு லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு. இப்படி விக்கை தாண்டி விக்கு, பாடி தாண்டி பாடி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களோட கண்ட்ரோலாக இருக்கும். மார்க்கெட் வந்து இன்சைடாக போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த இடத்துல வெயிட்டிங் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் பையரோட கண்ட்ரோலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பவுண்டரி கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் அந்த பவுண்டரியோட என்ன சொல்கிறோம்? கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கேண்டில் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிக்கணும். சும்மா வெறுமனே வந்துட்டு அது பவுண்டரி உடச்சிருச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடி இருக்கிற வி பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு வி பேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டிலாம் பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ இது கீழே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த இருக்கிற ஏற்கனவே இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தது திரும்ப இங்கேருந்து பையர் கொண்டு போன 50% லைன் ரெண்டும் இங்கே இருக்குது.
இந்த லைனை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. அவுட் சைட் கேண்டில் வச்சாங்கன்னா பையர் இன்னும் அக்ரஸிவாக ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அக்ரஸிவாக ஸ்ட்ராங் ஆனால் என்ன நடக்கும்? வந்து கண்ட்ரோல் ஆஃப் இயரில் வரிசையாக பச்சை கலர் கேண்டிலாக போடும். கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஆஃப் கிரீட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பச்சை கலர் கேண்டில் 2க்கு மேற்பட்ட கேண்டில் போடும். தொடர்ந்து 3 கேண்டிலாவது பச்சை கலராகவே போடும். ஒரு பாடியை விட அடுத்த பாடி ஹையர் பிளேஸில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. இதை விட பாருங்கள், இதோட பாடியோட இதோட பாடி அதிகம், க்ளோசிங் ப்ரைஸ் அதிகம், பாடி க்ளோஸ் அதிகம், பாடி க்ளோஸ் அதிகம், பாடி க்ளோஸ் அதிகம். இப்போ தான் மார்க்கெட் செட்டில் ஆகி விக்கே போடுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை இந்த இடத்துல பவுண்ட்ரி வந்துருச்சு. பவுண்ட்ரினா இந்த பேசிக்கே வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த இது அதுக்கப்புறம் இப்போ இந்த இதோட இது பேசிக்கே வந்துருச்சு. அப்போ மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கீழே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வரைங்க, டவுன் கிரியேட் பண்ணி வரைகிறது. ஃபஸ்ட்டு செல்லர் கொண்டு வந்த இவ்வளோ தூரத்துக்கு வரைஞ்சோம், அடுத்து பையர் கொண்டு போன இவ்வளோ தூரத்துக்கு வரைகிறோம். அப்போ அகைன் செல்லர் கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரைகிறோம். கவனிங்க, அப்போ ஏற்கனவே செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. 2வது தடவை என்ன பண்ண முடியல? செல்லரால் இந்த அளவுக்கு இந்த பேஸ் வரைக்கும் கொண்டு வர முடியல. இதுவரை இவ்வளோ தூரம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபெயில்டு பேட்டர்ன். கவனிச்சிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏ பேட்டர்ன் இப்படி வருது. இது வந்து ஈக்குவல் ஏ பேட்டர்ன். இந்த ஏ பேட்டர்னை இந்த பேஸை உடைச்சே கீழே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? எக்ஸஸ் ஏ பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா ஏ பேட்டர்ன். அதே மாதிரி இங்கேருந்து பையர் கொண்டு போனதை திரும்ப செல்லர் வந்து இவ்வளோ இந்த பேஸ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் திரும்ப இந்த தலையை உடைச்சு இந்த பேஸை உடைச்சு மேலே போகுதுன்னா இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். அப்போ என்ன நடந்திருக்கு? கவனிங்க, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், சார்ட் உங்களோட பேசும். ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி வெறும் ஒரு 2 கேண்டிலை வச்சு கூட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வெறும் கேண்டிலை வச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் பேச முடியும்னா, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பேட்டர்ன், ஒரு ட்ரெண்டு, இதெல்லாம் வச்சு எவ்வளோ நேரம் பேசலாம். அப்போ என்ன கவனிங்க, இப்போ இங்கேருந்து ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ 2வது தடவை என்ன பண்ண முடியல? செல்லரால் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த தலையை தாண்டி ஃபஸ்ட்டு டைம் இங்கே கொண்டு வந்தாங்க செல்லர், மறுபடியும் என்ன பண்ண முடியல? செல்லர் இந்த 2வது தடவை கொண்டு வந்தது இந்த எவ்வளோ தூரம் ஏற்கனவே கொண்டு வந்தாங்களோ அப்போ வந்து என்ன, அதை தாண்டி கீழே கொண்டு வர முடியல. அப்போ என்ன ஆகும்? அதிகபட்சம் பையரோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது. பையர் வந்து அக்ரெசிவாக மாறுவாங்க. அப்போ அது எப்போ என்ன பண்ணக்கூடாது? பையரோட கண்ட்ரோலில் மாறுதுன்னா என்ன நடக்கணும்? அப்போ இங்கேருந்து அகைன் செல்லர் எங்கே கொண்டு வந்தாங்களோ ஸோ அதோட கேண்டில் அனாலிசிஸை பிரேக் பண்ணணும், ப்ரீவியஸாக பேட்டர்னை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த ஏரியாவில் இந்த பேஸுக்கு மறுபடியும் 50% முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 50% வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், அந்த 50% போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் 50% அளவுக்கு முதல்ல வரையணும். அப்போ வரையும் போது என்ன பண்ணல? மார்க்கெட் பாருங்கள், இந்த ஹையர் லோவோட 50% இங்கே இருக்குது. இதை தாண்டி மறுபடியும் செல்லரால் கொண்டு வரவே முடியல. அப்போ இங்கே செல்லர் கொண்டு வந்த தூரத்துக்கு 2வது தடவை கொண்டு வர முடியல. இந்த இடத்துலையும் செல்லர் 50% அளவு கூட கொண்டு வர முடியல. அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. அப்போ இங்கே இருக்கிற பையர் என்ன பண்ணாங்க? அக்ரெசிவாக இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற இந்த 50, இந்த 50, இந்த 50 எல்லாத்தையும் தாண்டி பாடி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வச்சாங்க. மறுபடியும் செல்ல ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்போ என்ன ஆகுது? பையர் என்ன பண்ணா? இந்த இந்த தலையை உடைச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு, சொல்லுவீங்களே ரெசிஸ்டன்ஸ், இதை உடைச்சு சட 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 சடன்னு வேகமாக போயிடுச்சு. இதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் கிரீட். அங்கே போய் அடுத்த பவுண்டரியில் போய் மொத்தத்தையும் அங்கே தலையில் கட்டிடுவாங்க. அந்த பவுண்டரிக்குள்ளே, பவுண்டரினா என்னது? இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ அப்போ இந்த லைனுக்குள்ளே மார்க்கெட்டை என்ன பண்ணிடுவாங்க? இங்கே போய் ஃபாஸ்ட்டாக அங்கே தான் அடுத்து மார்க்கெட்டை செட்டில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குது? கேண்டில் அனாலிசிஸ் கவனிங்க. இப்போ இந்த கேண்டில் அனாலிசிஸ் இருக்குது. இந்த பச்சை கலர் தாண்டி அடுத்து என்ன ஆயிடுச்சு? பாடியே வச்சிருச்சு. ஃபுல் கேண்டிலே கவர் பண்ணி பாடி வச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வரும். அப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் இங்கே பண்ணுங்கள். இது ஒரு ஏ பேட்டர்ன் லாஸ்ட்டாக உருவான, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகபட்ச பேட்டர்ன் இது இதானே ஏ பேட்டர்ன். அப்போ இந்த ஏ பேட்டர்னோட தலை பாடி இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? அக்ரெசிவாக வரும். அக்ரெசிவாக வந்தால் இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பையர் கொண்டு போனால் இந்த 50% வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்திருக்கா? அப்போ இந்த பையர் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல அகைன் பாருங்கள், மார்க்கெட் பையரு பாடி வச்சுருக்காங்க. ஐ மீன் விக்கு மட்டும் வச்சுருக்காங்க, பாடி கொண்டு போக முடியல. கீழே இருக்குது பாடி. இப்போ பாடி கீழே இருந்தால் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம்? யாருக்கு சொந்தம்? பையருக்கு சொந்தம். அப்போ மறுபடியும் ஒன்று கவனிங்க, 1 2 3 கேண்டிலாகவே இன்சைடாகவே முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? திரும்பி வரும்போது மார்க்கெட் வந்து இந்த பாடி இந்த விக்குக்குள்ளே தான் வர முடியும். திரும்ப இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்பு குறைவுன்னு அர்த்தம்.
வாய்ப்பு குறைவு. அதுக்காக உடைக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. வாய்ப்பு குறைவு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாய்ப்பு குறைவு. அப்போ என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு குறைவுனா, அப்போ இதோட 50% முதல்ல போயிருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, இதை தாண்டி உடைக்க முடியல, இந்த பாடி வீக்கை தாண்டி செல்லர் அக்ரெசிவாக கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். அப்போ என்ன இருக்குது மார்க்கெட் வந்து இது வந்து மறுபடியும் பையரோட கண்ட்ரோலில் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவனிங்க, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது. இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இங்கே ஒரு 50% இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, 2 பவுண்ட்ரி இருக்குது தெரியுதா, இந்த 2 லைன் ஒரு பவுண்ட்ரி, அடுத்து இந்த 2 லைன் ஒரு பவுண்ட்ரி. இது ஓவரால் இதுக்கும் 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 நடுவில் உள்ளது பவுண்ட்ரி. அப்போ இந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா கீழே வந்து 50% லைன் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆன 50% லைன், இதெல்லாம் உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு இந்த ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா இந்த இடத்துல உடைக்க முடியாமல் திணறும், மேலே கீழே இடிக்கும். அப்படி ஆடும்போது மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் இங்கே போன மார்க்கெட்டு கீழே வரணும்னா என்ன பண்ணணும், இதோட 50% உடைச்சு அக்ரெசிவாக வந்தால் மட்டும்தான் கீழே வர முடியும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுறேன், நான் இன்னும் டவுன் கிரேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? பட் டவுன் கிரேட் பண்ணும்போது கீழே போகிற மார்க்கெட்டை தான் எங்கே போயிருக்கணும், இந்த பேஸை உடச்சி இந்த பேஸுக்காவது வந்திருக்கணும். அதாவது இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது, இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது, இந்த பவுண்ட்ரி இதுக்கு பேர் பவுண்ட்ரி, இது ப்ரைஸ் லைன், இது ப்ரைஸ் லைன், இது பேஸுங்கிறதுனால பேஸ் லைன்றோம், இது பேஸுனால பேஸ் லைன். 50% ப்ரைஸ் லைன்னா 50% ப்ரைஸ் லைன்னே சொல்லுவோம். அப்போ 2 ப்ரைஸ் லைன் சேர்ந்தது ஒரு பவுண்ட்ரி. புரியுதுங்களா? இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, பவுண்ட்ரி இதான் பவுண்ட்ரி. 2 ப்ரைஸ் லைன் சேர்ந்தது ஒரு பவுண்ட்ரி. அப்போ என்ன ஆகணும், இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக அக்குமுலேஷன் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இதை உடச்சி கீழே போகும், இல்லை மேலே போகும். அடுத்தடுத்த விஷயங்கள் கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கு, அதே தான் இங்கே நடந்திருக்கு பாருங்கள். 2 ப்ரைஸ் லைன் சேர்ந்துருக்கு, ஒரு பவுண்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த 2 லைன் ப்ரைஸ் லைன் சேர்ந்துருக்கு, ஒரு பவுண்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியோட பவுண்ட்ரி. அப்போ இது கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பவுண்ட்ரி. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பவுண்ட்ரி. அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக முதல்ல ஃபார்ம் ஆகும், அடுத்து பவுண்ட்ரியாக நமக்கு வந்து ஒரு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நுணுக்கமாக ஒவ்வொன்றா பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோலையும் ஆட் ஆன் பண்ணி விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை தாண்டி உடைக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்து இதுக்கு வரைஞ்சேன். ஒரு விஷயமா நான் மூவ் பண்ணிகிட்டே வர்றேன் பாருங்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து இங்கே செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைஞ்சேன், அதோட 50% போயிருக்கு. திரும்ப இதுக்கும் வரைஞ்சேன், இதோட 50% தாண்டி கீழே வர முடியல. அப்போ என்ன ஆகும், இதை உடச்சி மேலே போயிடும். இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடச்சி புதுசாக ஏ பேட்டர்ன் வைக்கும். அடுத்து என்ன பண்ணேன், கவனிங்க, இங்கேருந்து இங்கே போனதுக்கு வந்தேன், கீழே வர முடியல, மார்க்கெட்டு என்ன நடக்கும், அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடச்சி புதுசாக ஏ பேட்டர்ன் போயிடும். மறுபடியும் இந்த ஹையன் லோவுக்கு வரைஞ்சேன், இந்த 50% உடைக்க முடியல, மறுபடியும் அப்போ என்ன நடக்கும், இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடச்சி புதுசாக ஏ பேட்டர்ன் வைக்கும். இதான் நடக்கும் மார்க்கெட்டில். புரியுதா? அப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அப்போ ஓவரால் ஒட்டு மொத்தமாக என்ன நடந்துச்சு, இப்போ ஓவரால் இப்போ இந்த பேட்டர்ன் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க 1, அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க 2. மொத்தமாக இப்போ ட்ரெண்டுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா முதல்ல கேண்டில், அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து அவுட்லைனாக பார்த்தா போதும். இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அந்த ஃபார்மேஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரையலாம். அப்போ முதல்ல பண்ணுறோம், இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் நீங்கள் பாருங்கள், அதிகபட்சம் இது ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ கவனிங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கவனிங்க எங்கே இருக்குது, அப்போ இங்கே பாடி இருக்குது, இங்கே விக்கு இருக்குது. இந்த பாடி விக்கு தாண்டி தான் அதிகபட்சம் ஏற்கனவே இருக்கிற ட்ரெண்டு பேட்டர்ன் எல்லாமே. அப்போ இது இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சின்னதாக பார்க்குறதுக்கு கேண்டில் அனாலிசிஸ் பார்க்கணும். இங்கே பாருங்கள், விக்கு வச்சுச்சு விக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கா தெரியுதா, விக்கு பாடி இப்படி போகும். மார்க்கெட் செட்டில் ஆகிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி ரொம்ப அது என்னடா போனான்ற மாதிரி. அதாவது என்ன அர்த்தம், கேண்டில்னா கவனிங்க, இப்படி மேலே கீழே தான் இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கேண்டிலோட பாடிக்குள்ள இன்சைட் கேண்டிலாவே போட்டு ஆகும். மேலேயும் போகிற மாதிரி இருக்கும், லைட்டாக போகும். இன்சைட் கேண்டிலாவே இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும் இன்சைடாகவே போடும். பெரிய லெவலில் மேலே பாடி வைக்க முடியாது. ஒரு கேண்டிலோட
என்ன சொல்றது, அந்த பவுண்டரிக்குள்ளே அடுத்த கேண்டில் இருக்கும் பாருங்க. இதோட பவுண்டரிக்குள்ளே அடுத்த கேண்டில் இருக்கா, இதுக்குள்ளே இது இருக்கும், இதுக்குள்ளே இது இருக்கும், இதுக்குள்ளே இது இருக்கும். அப்படியே மைல்டா மெதுவா மூவ் ஆகும். அப்படி மெதுவா மூவ் ஆகுதுன்னா பையரோட ஸ்ட்ரென்த் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்படியே ஏதோ மார்க்கெட் வந்து அது என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ளைட் எல்லாம் நிற்கும் இல்லையா, லாஸ்டா வேகமா வந்துட்டு லேண்டிங் ஆயிட்டு அப்படி மெதுவா போகும். அந்த மாதிரி அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக போகுது. அதுக்கான சிம்டம்ஸ் தான் அது. So அது போக என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த ட்ரெண்டுக்கு அல்டிமேட்டா ஹையர்ல பாடி வீக் இங்க இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் உடைச்சதுன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் ஏற்கனவே எங்க வரைஞ்சிருக்கேன், இந்த ட்ரெண்டு முதல்ல கேண்டிலா பார்த்தோம், பேட்டர்னா பார்த்தோம், இப்போ ஓவரால் வரைய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இங்க கொண்டு வந்தாங்களோ, ஸோ அந்த பேட்டர்ன்லாம் உடைக்குது, கேண்டில் உடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் மார்க்கெட் 1 2 3 நான் சொன்னேன் 3 கேண்டில் இன்சைடா வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த அல்டிமேட்டா இருக்கிற பாடி வீக்குக்கு மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா இருக்குன்னா எங்க இருக்கு, இங்க இருக்குல்ல, இங்க இருக்கு பாருங்க. இந்த பாடி வீக்குக்கு மறுபடியும் பையர் கொண்டு போறது சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக கொண்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, சிரமம். அப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணணும், பேட்டர்னை அனலைஸ் பண்ணணும். பேட்டர்னோட ப்ரீவியஸாக இருக்கிற பாடி வீக்கு எங்கே இருக்குது, இதை தாண்டி பாருங்க இங்கே வந்து மறுபடியும் பையை ட்ரை பண்ணி முடியாமல், மறுபடியும் ட்ரை பண்ணி முடியாமல், மறுபடியும் ட்ரை பண்ணி முடியாமல் கீழே வந்துடும். மறுபடியும் ஆல்மோஸ்ட் எங்கே ட்ரை பண்ணுறாங்கன்னு பாருங்க, மறுபடியும் இந்த பேட்டர்னோட பாடி வீக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. தெரியுதா, இப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கும். அதனால தான் மார்க்கெட் வந்து எப்பவுமே ரியல் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா, முடிஞ்சு போன மார்க்கெட் பயன்படும், ஒரு 30% பயன்படும். கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியலாக பேட்டர்ன், ட்ரெண்டு இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும், இந்த ஹையரில் உடச்சி மார்க்கெட் என்ன ஆகும், புதுசாக பாடி மேலே பாடி விக்கு விக்கு இப்படிலாம் வைக்கணும். போகிற மார்க்கெட் திரும்பக்கூடாது. கரெக்டுங்களா, அப்படி மார்க்கெட் வந்து திரும்புது, அந்த பேட்டர்ன் உடைக்குதுன்னா என்ன நடக்கும், திரும்பி மார்க்கெட்டு இந்த பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதோட 50% அளவுக்கு செல்லர் கொண்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இப்போ இங்கேருந்து இப்போ செல்லர் கொண்டு வர்றாங்களே, அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணுறோம். அப்போ முதல்ல பாருங்கள், ஒவ்வொரு விஷயமா பாருங்கள். முதல்ல இந்த 50% போகுது. அடுத்து பாருங்க, இந்த 50% இப்போ கொண்டு போயிட்டு பையர் கொண்டு போக முடியாமல் திரும்பி வருது. 50% போயிட்டு மேலே போக முடியாமல் திரும்பி வந்தால் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, இந்த வி பேட்டர்னோட தலையை உடைச்சு புதுசாக வி பேட்டர்ன் வைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே வந்திருக்கு. அப்போ 50% போயிருக்கா, பையர் திரும்ப கொண்டு போயிருக்காங்களா, கொண்டு போக முடியாமல் திரும்ப வருது, 25ல திரும்புது. அப்போ என்ன ஆகும், அக்ரெசிவாக திரும்ப போகுதுன்னு அர்த்தம். பையர் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே போட்ட, இதான் நான் சொன்னேன், ஏற்கனவே போட்ட பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதே அளவுக்கு கொண்டு போக முடியல, அந்த அளவுக்கு கூட கொண்டு போக முடியல, கொஞ்சம் தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு, கண்ட்ரோல் ஃபுல்லாக செல்லர் எடுக்க போகிறான், அடித்து நகர்த்த போகிறான்னு அர்த்தம். கரெக்டுங்களா, இதுக்கு பேர் தான் மைனர், என்ன இது சொன்னாலே மைனர் லேயர் சொன்னீங்க அவருக்கு, சிங்கிள் லேயர், டபுள் லேயர், அதுக்கப்புறம் மல்டிபிள் லேயர் அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து பாருங்க, இது மேஜராக கொண்டு போயிருக்காங்க, மேஜர். இது வந்து மைனராக கொண்டு போய், மேஜர் மீன்ஸ் ஏற்கனவே கொண்டு போன அளவை விட பெருசாக கொண்டு போனால் மேஜர். இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதை விட இது ஜாஸ்தி இருக்கு, இதை விட இது ஜாஸ்தி இருக்கா, இல்லை. அப்போ என்ன அர்த்தம், பையரோட கண்ட்ரோல் இவ்வளோக்கும் விலையும் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகணும், பையரோட கண்ட்ரோல் ஜாஸ்தி ஆகணும். ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை, அதனால இது மைனர்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கீழே வரும். அப்போ திரும்ப வரும்போது கவனிங்க, ஏற்கனவே கடைசியில் என்னங்க கொண்டு போயிருக்காங்க, பையர் இந்த 50% வரைக்கும் இப்போ தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த 50% 70 ஏற்கனவே இருக்கிற அந்த பாடி விக்கு, இந்த பவுண்ட்ரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு, இந்த இதோட 50-75 அளவுக்கு போகும்போது என்ன ஆகுது, விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு, பாடி தாண்டி பாடி போயிருக்கு, கடைசியாக விக்கை தாண்டி விக்கு போனதோட முடியல. கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி அல்டிமேட்டாக எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏ பேட்டர்னோட விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி கேண்டில் வச்சதுன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துரும்னு அர்த்தம். இதான் மார்க்கெட்டில் நடக்குது. இப்படி அதே வேலையை தான் அவங்க திரும்ப 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 பண்ணுவாங்க. நீங்கள் உட்காந்து கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகளை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே போகலாம். இப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து 50 போயிட்டு 50 எல்லாம் உடச்சி கீழே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த பேஸுக்கே மார்க்கெட் வரும்னு அர்த்தம். அப்போ பேஸுக்கு வரும்போது அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. இப்போ 25 இந்த மேலே இருக்கிற லைனு, கீழே இருக்கிற லைனு, மேலே உடச்சி கீழே உடச்சி போக முடியல. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே உடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்து இங்கே வச்சிருக்கு வி பேட்டர்ன், இங்கே கவனிங்க. அடுத்து இங்கே கவனிங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கவனிக்கும் போது என்ன ஆகும், மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை கவனிங்க, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே 2 50% லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க, மறுபடியும் இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்க. இந்த 50% லைனை தாண்டி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த பவுண்ட்ரி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, இது ஒன்று இது ஒன்று, ரெண்டும் சேர்ந்தது பவுண்ட்ரி. இது ப்ரைஸ் லைன், இது ப்ரைஸ் லைன், 50% ப்ரைஸ் லைன், 50% பவுண்ட்ரி. பவுண்ட்ரியில் ட்ரை பண்ணுவாங்க, முடியல அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் பவுண்டரி உடைச்சுன்னா புதுசாக அடுத்த பேஸுக்கே போகும். அப்போ பேஸுக்கே போகும்போது என்ன நடக்குது பாருங்க,
இது வந்து இந்த 75 இந்த லைனாக இருக்கும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் 75 வரைய வேண்டாம், நீங்கள் அவுட்லைனாக பாருங்கள், தேவைப்பட்டால் வரைஞ்சிக்கலாம். புரியுதுங்களா? நான் இப்போ சொன்னேன் எப்போவுமே ட்ரெண்டில் இருக்கும்போது 75 வரைங்க அப்படின்னு நான் சொன்னேன். சும்மா போயிட்டு நார்மலாக நீங்கள் 0.75 வரைய வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் வரைங்க. அப்போ வரைஞ்சிங்கன்னா பார்த்தீங்களா எங்கே வருது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவுக்கு தான் வரும். ஏன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இதை உடச்சா என்ன ஆகும்? அடுத்து அதோட 0.25 அந்த பேஸு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வரும். வந்திருக்கா? பவுண்ட்ரிக்குள்ளே வரும். ஒவ்வொரு பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் செட்டில் ஆகும் அதிகபட்சம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். பவுண்ட்ரிக்குள்ளே தான் மார்க்கெட் செட்டில் ஆகும். அப்போ பவுண்ட்ரினா என்ன? நான் இந்த இதே வீடியோவில் முன்னாடி சொல்லியிருக்கேன். பவுண்ட்ரினா என்னென்னு அங்கே போய்ட்டு மறுபடியும் வீடியோவை ரிவைன் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? இங்கே இருந்த பையர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, அடுத்து இங்கே இருந்த பையர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இப்படி மார்க்கெட் பார்த்தீங்களா அந்த பேஸை உடச்சி கீழே வரும். அப்போ அந்த 50% லைனுங்கிறது ரொம்ப முக்கியமான லைன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது கவனிங்க. இப்போ இங்கேருந்து வந்ததுக்கு வரைஞ்சிருக்கோம், இங்கேருந்து பையர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சிருக்கோம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சிருக்கோம். இங்கே 3 50% லைன் இருக்குது. மார்க்கெட்டை வந்து டவுன் கிரேட் பண்ணி பார்க்கும்போது 3 50% லைன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று கவனிங்க, இந்த ஹையர்லோ இந்த ஹையர்லோ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. மேலே கீழேன்னு மார்க்கெட் வந்து பயங்கரமாக யுத்தம் நடக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்டை உடச்சுன்னா அக்ரெசிவாக பயங்கரமாக மேலே போகும், பயங்கரமாக கீழே வரும்னு அர்த்தம். ட்ரெண்டை உடைச்சா ட்ரெண்டு, கேண்டிலை உடைச்சா அவுட் சைட் கேண்டில் வைக்கும், பேட்டர்னை உடைச்சா அவுட் சைட் பேட்டர்ன் வைக்கும். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலோட 50% ப்ரைஸ் போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கேண்டிலோட கீழே இருக்கிற அந்த தலை, வி பேட்டர்னோட தலைன்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பேசிக்கில் இருக்கு, போய் எடுத்து பாருங்க. இப்படி இருக்கு, இது வந்து தலை, இது ரெண்டும் கால். அது மாதிரி ஏ பேட்டர்னோட தலை, ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இது தலைகீழாக இருக்குது, அவ்வளோதான். இது தலை, இது தலை, இது தலை, இது ரெண்டும் கால். தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான். அப்போ என்ன நடக்கும்? ஒரு கேண்டில் இருக்கு, ஒரு விஷயமா நான் நுணுக்கமாக சொல்கிறேன். அந்த கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலோட 50%, அடுத்த கேண்டில் இந்த 50% போய் தொட்டுட்டு விக்கு வைக்க முடியாமல் பாடி மட்டும் வச்சுட்டு திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த தலையை உடைச்சு புதுசாக அவுட் சைட் கேண்டில் போட்டுரும். இப்போ மறுபடியும் இந்த இதுக்கு மொத்தமாக 50% இந்த இடத்துல இருக்கும். இப்போ அடுத்த 1-2 கேண்டில் இந்த 50% போயிட்டு இல்லை தொட்டுட்டு இல்லை தாண்டி பாடி மட்டும் வைக்க முடியாமல் விக்கு மட்டும் வச்சுட்டு இல்லை பாடி வச்சுட்டு கூட திரும்பி வரட்டும், இதை தாண்டி போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் இந்த பேஸுக்கு வரும். இந்த பேஸுக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கணும்? ஏற்கனவே 50% லைன் இங்கே இருக்குது, அடுத்த 50% லைன் இங்கே இருக்குது. இப்போ 2 லைன் ஃபார்ம் ஆயிரும். இது ரெண்டையும் தாண்ட முடியாமல் திரும்ப வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கீழே வரும். இந்த தலையை உடைச்சு புதுசாக தலை வைக்கும். கவனிங்க, இப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் செல்லர் இங்கேருந்து கவனிங்க, இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதோட 50% லைன் இந்த இடத்துல இருக்கும். இப்போ மறுபடியும் பையர் கொண்டு போகும்போது இதை உடச்சி போக முடியல அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்? மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே வரும். அப்போ மொதல் டைம் வரும்போது இது கீழே வருது இல்லையா, அது 5 மினிட்ஸில் 3 ரெட் கலர் கேண்டில் போட்டு வரும். அப்போ அவ்வளோ தூரம் இருக்கும். அடுத்து 2வது தடவை வருது இல்லையா, அது 15 மினிட்ஸ்லேயே 3 ரெட் கலர் கேண்டில் போட்டு வரும். அது அப்போ கட்டாயம் அவ்வளோ தூரம் இருக்கும். 5 மினிட்ஸ் இவ்வளோ இறக்குறச்சுன்னா 15 மினிட்ஸ் இவ்வளோ இருக்கும். அடுத்து 3வது தடவை உடைக்குது இல்லையா, அது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 3வது தடவை அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது, ஒவ்வொரு பவுண்ட்ரியாக நீங்கள் வரையணும். பவுண்ட்ரி மீன்ஸ் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இப்படி வரைஞ்சி அதை பார்க்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் பவுண்ட்ரி, அதோட 50% லைன் பவுண்ட்ரி அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வரைஞ்சிட்டு 3வது தடவைன்னு எடுத்துடக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? 3வது தடவை வரும்போது அடுத்து என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து 1 ஹவர் ரெட் கலரே போடும். 3வது தடவை மீன்ஸ் 3வது பவுண்ட்ரி 1 ஹவர் ரெட் கலரே போடும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவ்வளோ இறங்குச்சு இவ்வளோ ஏறாதான் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஏறாது. இப்படி தான் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் நுணுக்கமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நுணுக்கமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு வீடியோலையும் போய்ட்டு அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே டெக்னிக்கல். பாருங்கள், ஒரு டெக்னிக்கலே இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் இன்டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது யோசிங்க. அது மாதிரி டெக்னிக்கலே இன்னும் 6 மாதம் வரைக்கும் கூட போடலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இன்னும் டெக்னிக்கல் பற்றிலாம் நிறைய பேசுவோம். ஏன்னா திரும்ப 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 அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணலாம், டெக்னிக்கலையாவது உங்களை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறேன். எனக்கு நான் எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ ஸோ அந்த டைமில். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே போய் எடுத்து பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் கட்டான நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபண்டமெண்டல் தெரியணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாபம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான், டெக்னிக்கல் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு டெக்னிக்கலுங்கிறது ஒரு மரத்தோட
என்ன சொல்கிறது, இலைதலை மாதிரி வேணா இருக்கலாம், இல்லாட்டி மரம் ஊற்று விட்டுரும், மரம் ஒன்றும் செத்து போகாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது மார்க்கெட் பாருங்கள், இப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன இருக்குது, இப்போ 3 50% லைன் இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு லைனு பக்கம் பக்கமாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது ரெண்டும் ஒரு பவுண்ட்ரி. அப்போ அடுத்து என்ன பண்ணுறது, மார்க்கெட் போகிற மார்க்கெட் இது வரைக்கும் போகலாம். இப்போ போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா இந்த பேசிக்கே வந்துட்டு ரெண்டாவது ஆர்டர் ட்ரை பண்ணும்போது இந்த ஹையை பையர் கொண்டு போன இந்த உயரத்தை விட ரெண்டாவது ஆர்டர் கொண்டு போகிற உயரம் ஜாஸ்தி இருக்காமல் மார்க்கெட் திரும்பிச்சுன்னா இந்த பேஸை உடைச்சிரும், இதை உடைச்சிரும். அதான் அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணும், மறுபடியும் 3வது தடவையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. 3வது தடவையும் ட்ரை பண்ணும்போது இப்படி வச்சு இப்படி உடச்சி போகலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் இந்த பேஸை தாண்டி பாடி வீக்கு ஒரு 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. போகும், டைம் எடுத்து போகும். கரெக்டுங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி போன மார்க்கெட் என்ன நடக்கும், மறுபடியும் இங்கேருந்து போய் இப்படி வச்சு இது போக முடியாமல் திரும்ப இங்கே இந்த ஹை போக முடியாமல் திரும்பி வரும், மறுபடியும் இந்த ஹை போக முடியாமல் திரும்பி வரும், மறுபடியும் இந்த ஹை போக முடியாமல் திரும்பி வந்து படப்படன்னு கீழே போயிடும். அது என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுல போயிடும். அப்போ என்ன ஃப்ரேமில் உடச்சி கீழே போகுதோ, அந்த பவுண்டரியை உடைக்குதோ, அந்த பவுண்டரி மாதிரி அத்தனை மடங்கு கேண்டில், குறைஞ்சபட்சம் 3 கேண்டிலாவது ரெட் கலரில் போட்டுரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணி பார்க்க தெரியணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்க தெரியணும், பவுண்டரி பார்க்க தெரியணும், கேண்டில் அனாலிசிஸ் பண்ண தெரியணும், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ண தெரியணும். இதெல்லாம் மொத்தமாக பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு 10 மார்க்கு முழுசாக கிடைக்கும் ட்ரேடிங் பிஸ்னஸில். இன்னும் 90 மார்க் இருக்குது. இப்போவே கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். இதுலேருந்து நான் எந்த இடத்துலையும் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு எளிமையான விஷயங்கள் தான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டு சுருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மார்க்கெட்டை ரீசெட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இதோட பெருசாக பார்க்கணுன்னா 15 மினிட் போயிருங்க. இப்போ நான் 15 மினிட் போயிட்டீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறது 15 மினிட்ல க்ளீனாக தெரியுதா? இப்போ பாருங்கள், ரீசெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 5 மினிட்ல நான் என்னெல்லாம் பண்ணேன் இது எல்லாமே 15 மினிட்ல இப்போ நீட்டாக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்துச்சு, இங்கேருந்து இங்கே போச்சு, இப்போ இங்கேருந்து இங்கே வருது. இது 15, இதோட 75 லைனு இங்கே வந்திருக்கு. அப்போ 7500ங்கிறது என்ன பவுண்ட்ரி, லாங் டேர்ம் பவுண்ட்ரி. எதோட லாங் டேர்ம் பவுண்ட்ரி, 5 மினிட்னா என்னது, ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம் பவுண்ட்ரி. புரியுதா? எங்கே மார்க்கெட் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 2 வார்த்தை 3 வார்த்தை ஒரு இடத்துக்கு கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே எல்லா இடத்துக்கும் திரும்ப ரிப்பீட்டடாக வர்ற கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், இன் அண்ட் அவுட், இது கஷ்டமே கிடையாது. புரியுதுங்களா? சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், இது கஷ்டமா? சிங்கிள், டபுள், மல்டிபிள், இது ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமா? இன்னு அவுட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் கிடையாது. கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? கீழே மேலே, இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். பச்சை கலரு, சிகப்பு கலரு, இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? பச்சை கலர் பாடி பையருக்கு சொந்தம், சிகப்பு கலர் பாடி செல்லருக்கு சொந்தம். செல்லரு, பையரு. புரியுதுங்களா? பச்சை பையர் பாப்பான்னு வரும், சேன்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன, மார்க்கெட் மேக்ரோ, நான் சொன்னே மேஜர் ட்ரெண்ட், மேஜர் அண்ட் மைனர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மேஜர்னா என்ன, இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிருக்காங்க, ரெண்டாவது இடம் கொண்டு போகிறது அதோட பெருசாக இருக்கணும், இது மைனர், இது பாருங்கள் அதோட பெருசு மேஜர். அப்போ மேஜர் பேட்டர்ன், மேஜர் லேயர், மைனர் லேயர், இது லேயர் தான் பார்த்துங்க. இது டபுள் லேயர் தான், இதுவும் லேயர் தான். ஆனால் இதை விட இது பெருசாக இருக்கா, இல்லை கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி கொண்டு போனதை விட ஜாஸ்தியாக இருந்தால் மேஜர் லேயர், இல்லைன்னா மைனர் லேயர். மேஜர், மைனர், இது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் கிடையாது. அது பேட்டர்னில் 3 இருக்குது, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். கவனிங்க, இந்த வி இருக்குது. அப்போ வி பேட்டர்னில் 3 விஷயம் இருக்குது, கவனிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இது வி பேட்டர்ன் இப்படி போய் கரெக்டாக இது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்பி வருதுன்னா இது ஈக்குவல் வி பேட்டர்ன். ஈக்குவல், இந்த தலை ரெண்டும் கால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட் இந்த இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, திரும்ப பையர் கொண்டு போனோம், இதை தாண்டி கொண்டு போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன, எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட் இங்கேருந்து இங்கே கொண்டு போய் இந்த தலையை தொட முடியாமல் மறுபடியும் என்ன நடக்குது, திரும்ப இங்கே வந்துடுது, இல்லை இதை உடச்சி கீழே போயிடுது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு. இங்கே போக முடியாமல், ஈக்குவலாக போக முடியாமல் என்ன இருக்குது, ஃபெயில் ஆயிருக்குல்ல. அப்போ என்ன, இதுக்கு பேர் ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ வி பேட்டர்னில் 3 தான். புரியுதுங்களா?
3 தான். என்னது? ஈக்குவல், எக்ஸ்ட்ரா, ஃபெயில்டு. இவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமா? அது மாதிரி கேண்டில் இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில். ஃபெயில்டு கேண்டில்னா என்னங்கிறது பழைய வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஒரு 50% லைனை உடச்சி மேலேயோ கீழேயோ பாடி உடச்சி ப்ரைஸ் கீழே வச்சுருக்கோம். ஆனால் என்னென்னா அதோட பாடி 50% உள்ளுக்குள்ளே இருக்கும், அதான் ஃபெயில்டு. கரெக்டாக? ஸோ அடுத்து சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர். கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். ஏ பேட்டர்ன்னா என்ன? மார்க்கெட் வந்து கீழே இருந்து முதல்ல மேலே போய் மறுபடியும் கீழே வர்றது, பையர் கொண்டு போயிட்டு திரும்ப செல்லர் கொண்டு வர்றது, பச்சை கலர் கேண்டிலாக போயிட்டு சிகப்பு கலர் கேண்டிலாக வர்றது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, படமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பையர் செல்லர்னா கூட குழப்பம். பச்சை கலர் கேண்டிலாக மேலே போகுது, அங்கேருந்து கீழே வருது. ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஏ பேட்டர்ன். இல்லை இது ஈக்குவலாக வர முடியாமல் இங்கேருந்து இங்கே பச்சையாக போச்சு, திரும்ப சிகப்பாக வர்றது, கீழே வந்து தொட முடியாமல் மேலே இந்த தலையை உடச்சி போகுதுன்னா இதுக்கு வந்து ஃபெயில்டு ஏ பேட்டர்ன். புரியுதுங்களா? இதை தாண்டியே கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஏ பேட்டர்ன். இவ்வளோதான். அடுத்து வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன். அடுத்து ஓ பேட்டர்னா என்ன? கவனிங்க. ஓ பேட்டர்னா ஒரு பேட்டர்னோட ஒரு 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 வி பேட்டர்ன் இருக்குது. இந்த வி பேட்டர்னோட ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அடுத்தடுத்த பேட்டர்ன் வியாவே ஏ இப்படி போட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன? மேலேயும் உடைக்க முடியல, கீழேயும் உடைக்க முடியல. அப்போ என்ன ஆகுது? இது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சுருங்குதுல, இப்படியே இருக்கும், இதுக்குள்ளேயே இருக்கும், இப்படி ஓ மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் ஆப்போசிட். ஆப்போசிட்னா வியும் விக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது, ஏக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. மேலேயும் போல் கீழேயும் போல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பேட்டர்ன் இல்லைன்னா ஆப்போசிட் பேட்டர்ன். ஓ பேட்டர்ன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ மீன்ஸ் ஆப்போசிட். அப்போ வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? அடுத்து கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். அந்த பேட்டர்னில் தான் 3 பேட்டர்ன் இருக்குது. வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம்? கேண்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒன்றுக்கு ஒரு சிங்கிளாக இருக்கும்போது கேண்டில்னு சொல்கிறோம், இந்த ஒன்றே ஒன்று. இது 1 2 சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு விஆவோ ஏவோ ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் பேட்டர்ன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் போடுதுல, இப்போ இது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இப்படி போடும்போது இது என்ன பண்ணுறோம்? ஓவரால் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அப்போ கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு 3. இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? சிபிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. விஏஓ மாதிரி சிபிடி, கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பச்சை கலர், சிகப்பு கலர். பச்சை கலர் எதுக்கு? பாடி பையருக்கு சொந்தம். சிகப்பு கலர் பாடி பையருக்கு சொந்தம், செல்லருக்கு சொந்தம். அடுத்து என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் பவுண்ட்ரின்னு சொன்னோம். பவுண்ட்ரியில் என்ன பண்ணுறோம்? ஒரு இதை எடுத்து வரைகிறோம். 0.25, 25 to 50, 50 to 75, 70 to 100. அதை பார்த்தோம். அப்போ அந்த பவுண்ட்ரியில் 0.50 வரைக்கும் உள்ளது என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கேருந்து ஒன்று வரைகிறோம். இங்கேருந்து மேலே போனக்கு இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரைகிறோம். அப்போ அதோட 0.25 இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இது 100, இது 0, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லை இது 100, இது 0, இது இல்லை இது 100, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து 25, இது 50, இது 75, இது 100 இப்படி சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் பவுண்ட்ரி. அப்போ என்ன பண்ணுறோம்? பவுண்ட்ரி. இது கேண்டிலுக்கும் வரையலாம், அதுக்கப்புறம் பேட்டர்னுக்கும் வரையலாம், ட்ரெண்டுக்கும் வரையலாம். நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு வரைகிறோம். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணும்போது கேண்டிலுக்கு வரைகிறோம், பேட்டர்ன் அனலைஸ் பண்ணால் பேட்டர்னுக்கு வரையணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணால் ட்ரெண்டுக்கு வரையணும். அது மாதிரி கேண்டில் அண்ட் பேட்டர்னுக்கு வரையும் போது 25, 75 தேவையில்லை. மேஜராக 50% ப்ரைஸ் லைன் மட்டும் எடுத்தால் போதும்னு நான் சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் லைன் 25, 50, 75, 100, 0 இதெல்லாம் ப்ரைஸ் லைன். அப்போ 0 to 25ங்கிறது ஒரு பவுண்ட்ரி. 2 ப்ரைஸ் லைன் சேர்ந்தது ஒரு பவுண்ட்ரி. 25 to 50 ஒரு 2 ப்ரைஸ் லைன் இருக்கு இல்லையா? 25 இருக்குது, 50 இருக்குது, அது ஒரு பவுண்ட்ரி. 50 to 75 2 ப்ரைஸ் லைன் இருக்கு இல்லையா? அது ஒரு பவுண்ட்ரி. 75 to 100 2 ப்ரைஸ் லைன் இருக்கு இல்லையா? அது ஒரு பவுண்ட்ரி. 2 ப்ரைஸ் லைன் சேர்ந்தது ஒரு பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? பவுண்ட்ரி. அப்போ என்ன இருக்குது? 0 to 50 வரைக்கும் என்னது? ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி. அது போக 50 to 75 இங்கே இருக்கு இல்லையா? 75 பாருங்கள் இருக்குது, இந்த ஹை அண்ட் லோவுக்கு 75 இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணுறோம்? மிட் டேர்ம் பவுண்ட்ரி. 75 to 100 லாங் டேர்ம் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பவுண்ட்ரி. கரெக்டா? பவுண்ட்ரி. அடுத்து என்ன பண்ணோம்? பவுண்ட்ரியோட நேச்சர். ஷார்ட் டேர்மோட நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம்? ஷார்ட் டேர்மோட நேச்சர் 10க்கு 7 ட்ரேட் நெகட்டிவ்ல தான் போகும், கீழே தான் போகும், போய் மெக்கானிசம் பண்ணால் தான் ப்ராஃபிட் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கோம். மிட் டேர்மோட நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம்? 10க்கு 5 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாங் டேர்மோட நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம்? 10க்கு 3 ட்ரேடு மட்டும்தான் கீழே போகும், மெக்கானிசம் பண்ணணும், மிச்சம் 7 ட்ரேட் நேச்சுரலாக ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? சரி, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? அதோட நேச்சர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அடுத்து
ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பேசிக் பார்த்தோம். எல்லாமே பழைய வீடியோவில் இருக்குது, அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக் பார்த்தோம். 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பேசிக்கில் என்ன விதமான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக் என்ன இருக்குது? டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதான் நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோவில். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்போவுமே நான் பார்த்தோம். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது லோ ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹை ரிட்டர்ன். இது நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோட சுபாவம் என்ன, எப்படி ஒரு ஷார்ட் டேர்மில் 10க்கு 7 ட்ரேடு லாஸ் ஆகும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நேச்சர் என்ன, அதோட நேச்சர் வந்து லோ ரிஸ்க்கு. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹை ரிட்டர்ன். இதே நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன, அதோட நேச்சர் என்ன, ஹை ரிஸ்க்கு. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே லோ ரிட்டர்ன். இதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஆப்போசிட். ரெண்டுமே LRHR தான். ஹை ரிஸ்க்கு மிட்டம்னா, புரியுதுங்களா? ரிவார்டு ரொம்ப கம்மி. அதாவது என்ன அர்த்தம், நஷ்டம் அதிகம் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், லாபம் குறைவுன்னு அர்த்தம். டைம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அர்த்தம், லாபம் அதிகம் நஷ்டம் குறைவுன்னு அர்த்தம். புரிஞ்சா? இவ்வளோதான், இதான் அடிப்படை. இது எல்லாமே ஒரு லைனில் புரிஞ்சுக்கோங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அர்த்தம், நஷ்டம் குறைவு லாபம் அதிகம். மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன, அதோட நேச்சர் என்ன, மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நஷ்டம் அதிகம் லாபம் குறைவு. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நஷ்டம் குறைவு லாபம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோட நேச்சர். ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பார்த்தோம், ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வச்சுருக்க டோட்டல் கேபிட்டலில் ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரியில் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் 20% அளவுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓவரால் ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரிக்கு 20%. அந்த 20%ல் என்ன பண்ணணும், நான் இப்போ 5 மினிட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸுங்கிறது அடுத்து 15 மினிட்டு, அடுத்து 1 ஹவர். இந்த மொத்த ஷார்ட் டேர்முக்கும் என்ன பண்ணணும், 20%ல் ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் கொடுக்கணும், மிட் டேர்மோட ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் கொடுக்கணும், லாங் டேர்மோட ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? பவுண்ட்ரியே 9ஆக பிரிக்கிறது. ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம்னு பிரிக்கிறது பேசிக். கொஞ்சம் அட்வான்ஸாக பவுண்ட்ரியை பிரிக்கிறது என்னது, ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம், ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம், மிட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்மோட மிட் டேர்ம், மிட் டேர்மோட லாங் டேர்ம், லாங் டேர்மோட ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மோட மிட் டேர்ம், லாங் டேர்மோட லாங் டேர்ம். இப்படி 9ஆக பிரிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஷார்ட் டேர்முக்கு ஃபுல்லாக எவ்வளோ கொடுக்கணும், உங்களோட கேபிட்டலில் 20% தான் இருக்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோங்க, டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, மணி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், ரிஸ்க் குறைவு ரிவார்டு அதிகம், நஷ்டம் குறைவு லாபம் அதிகம்னு அர்த்தம். ஓவரால் ப்ராஃபிட்லேயே நீங்கள் லைஃப் லாங் இருக்க முடியும். என்ன ட்ரேடில் நடந்தாலும் ஓவரால் ப்ராஃபிட் வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். பணக்காரன் யூஸ் பண்ணுறது, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, புரிஞ்சுக்கோங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னது, நஷ்டம் தான் அதிகம். உங்களோட அக்கௌண்ட்டு நஷ்டத்தில் தான் வளர்ந்துட்டே இருக்கும். உங்கள் கேபிட்டல் குறையிறதுல வேணால் வளரும், வளர்றதுல ஒன்றுத்துக்கும் வளராது. நஷ்டம் மட்டுமே குறைஞ்சிட்டே இருக்கும். 100 ரூபா லாஸ், 200 ரூபா லாஸ், அடுத்த மாதம் 500 ரூபா, அதுக்கடுத்த வாரம் 2000 ரூபா, இப்படி தான் வளரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏழைகள் பண்ணுறது. ஏழைகள் மீன்ஸ் ரீட்டைல் பண்ணுறது. புரியுதுங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் போடுவீங்க, கொஞ்சமாக ரிட்டர்ன் கிடைக்கும், அது கூட கிடைக்காது, நஷ்டம் தான் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னது, ஓவர் வேல்யூவில் பண்ணுவீங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னது, அண்டர் வேல்யூவில் பண்ணுறது, பணக்காரம் பண்ணுறது, பெரிய பணக்காரம் பண்ணுறது, லாபம் சம்பாதிக்கிறவன் பண்ணுறது. கேபிட்டல் குரோ ஆகிட்டே இருக்கும், நஷ்டம் குறைவு லாபம் அதிகம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ அடுத்த கட்டம் தான் என்னது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட், 2 விஷயம் தான். டைமு மணி, இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக 20, 30, 50, 20, 30, 50. புரியுதுங்களா? 20, 30, 50. ஓவரால் எல்லா ஷார்ட் டேர்முக்கும் 20%. அந்த 20%ல் ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மோட ஷார்ட் டேர்முக்கு கொடுக்கணும். அடுத்து 50%. 50%ல் என்ன பண்ணணும், மிட் டேர்மோட மிட் டேர்ம், அண்ட் தென் ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம், அதுக்கப்புறம் லாங் டேர்மோட மிட் டேர்ம் கொடுக்கணும். 30%ல் மிட் டேர்மோட பவுண்டரி. அடுத்து என்ன பண்ணணும், 50%. அந்த 50%ல் லாங் டேர்மோட லாங் டேர்ம், மிட் டேர்மோட லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம், இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதெல்லாம் கிளாரிட்டியாக பண்ண தெரியணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா பண்ணணுங்கிறக்காக கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக பண்ணணும். நாங்கள் செஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சுவிட்ச் போட்டால் லைட் எறிகிற மாதிரி ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் கால்குலேட் பண்ணிடுவோம், இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு. சொடக்கு போட கூட டைம் அதிகமாகும், அதை விட கம்மியான நேரத்தில் ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, செகண்டை உடச்சி போனால் அது ஒரு செகண்டில் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். சொடக்கு போடுற நேரத்தில் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி
அதெல்லாம் அது என்ன அதெல்லாம் அப்போ எங்களுக்கும் சொடக்கு போகிற நேரத்தில் சொல்லித்தாங்களே, கேட்கறது நல்லா தான் இருக்குது. அந்த பேஸ் புரியணுமே, பேஸ் புரிஞ்சால் தானே இப்போ சொடக்கு போடுற நேரத்தில் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறது? புரியுதுங்களா? சாவியோட கையை கொடுத்துடலாம், இந்தாங்கப்பா அப்படின்னு. அதுக்கான ஃபிட்னஸ் இருக்கணுமே. காரை ஓட்ட தெரிஞ்சால் தானே சாவி, இல்லாட்டி சாவி வாங்கிட்டு தலைக்கு வச்சுட்டு வேணால் தூங்கலாம், காருக்குள்ளே ஓட்ட முடியாது, அதோட பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும், உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி 60% நாலேஜ் இருந்தால் தான் அது அது வாங்கினாலும் யூஸ், இல்லாட்டி அது உங்களுக்கு அது டேஞ்சர் தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுங்களா? உங்களோட அக்கௌண்ட்டை சீக்கிரம் லாஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் விஷயம். சும்மா பண்ணால் கூட ஒரு 2 வருஷத்துல லாஸ் ஆகும். இதே 2 மாதத்துக்குள்ளே மொத்தமாக காலி பண்ணிவிடுவீங்க. ஏன்னா உங்களால் டெம்ப்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபியரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸே இல்லை, குழந்தை கையில் காரை கொடுத்த மாதிரி ஆகிடும். அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் விஷயம். அதனால தான் என்ன பண்ணுறது, அந்த முதல்ல அந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் வாங்க. ட்ரைனிங் வந்துட்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கே நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 70 டெமோ ட்ரேட் முடியும் போது தான் அவங்களுக்கே சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா முதல்ல ஃபிட்னஸ் அவங்கள உருவாக்கணும். புரியுதுங்களா? அவங்கள உருவாக்காம நான் சொன்னேன்ல, சின்ன குழந்தை கையில் சாவியை கொடுத்த மாதிரி ஆகிடும். அது வந்து பயங்கர ஆபத்து. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம், 20%, 30%, 50%. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து பார்த்தோம். ஸோ அடுத்து மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் என்ன பார்த்தோம், கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு, ட்ரெண்ட் லைனுங்கிறது மார்க்கெட் ஓவர் வேல்யூக்கு வந்துருச்சா அண்டர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சொன்னோம். கீழே வரைஞ்சி இப்படி கவனிங்க. இப்போ இதே நான் சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து கவனிங்க. இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைனை நான் கனெக்ட் பண்ணுறேன், இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இது போய் இங்கே இடிக்குது, இதை தாண்டி மேலே போகிறது ஓவர் வேல்யூக்கு ட்ரை பண்ணுது. அதனால தான் என்ன பண்ணாங்க பாருங்கள், இங்கே வாங்கின எல்லாம் பையர் ஃபுல்லாக இந்த இடத்துல விற்றுட்டு வெளியேறிட்டாங்க. தெரியுதா? இங்கே தாண்டி விக்கு மட்டும்தான் வைக்குது. தெரியுதா? இப்போ என்ன அர்த்தம், விக்கு மேலே இருக்கிற விக்கு யாருக்கு சொந்தம், செல்லருக்கு சொந்தம். அப்போ செல்லருக்கு சொந்தம்னா என்ன நடந்திருக்கு, நிறையா செல் நடந்திருக்கு. அப்போ பையர் என்ன பண்ணிட்டான், இருக்கிறதெல்லாம் வித்துட்டாங்கன்னு அர்த்தம். 2 விதமான பை இருக்குன்னு சொன்னால, டைரக்ட் பை, இன்டைரக்ட் பை. அதாவது பையினா வாங்கினதை விற்கிறதும் பை தான், ஃப்ரெஷ்ஷாக செல்லு போட்டாலும் செல்லு தான். சாரி, வாங்குறத விற்றாலும் செல்லு தான், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செல்லு போட்டாலும் செல்லு தான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்ட செல்லை விட வாங்கினது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது பண்ணுது. அடுத்து பாருங்கள், 2வது டைம் இந்த ட்ரெண்ட் லைனை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. 2வது டைம் உடைக்கும் போது என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு இதை தாண்டி பெரிய அளவில் கவனிங்க. இதான் நான் சொன்னேன், கவனிங்க, பெரிய அளவில் பாடி விக்கு வைக்க முடியல. அடுத்து பாருங்கள், 3வது தடவை ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ஏற்கனவே போனதை தாண்டி பையர் கொண்டு போக முடியல, இப்போ 4வது தடவை ட்ரை பண்ணுது. இதுக்கு தான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனுங்கிறது எதுக்குன்னா, மார்க்கெட் வந்து ப்ரைஸு, நாட் மார்க்கெட், ப்ரைஸு ஓவர் வேல்யூவில் இருக்கா அண்டர் வேல்யூவில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற பாடி, இங்கே இருக்கிற பாடியை கனெக்ட் பண்ணேன். அதிகபட்சம் கீழே எங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது, எங்கே இருக்கோ அங்கே வச்சு அதுக்கு நேராக வச்சு ஒரு லைன் போடுறேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். அப்போ இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை போய் எங்கே அடிக்குதோ அதுக்கு நேரம் ஒரு ப்ரைஸ் லைன் போடுங்க. அந்த ப்ரைஸ் லைன் தான் ஓவர் வேல்யூ. அந்த ப்ரைஸ் லைனுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா ஓவர் வேல்யூ, அந்த ப்ரைஸ் லைன் கீழே இருந்தால் தான் மார்க்கெட் அண்டர் வேல்யூ. கரெக்டாக பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் லைனை தாண்ட முடியல, விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு, பாடி வைக்க முடியல. எவ்வளவு கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஏரியாவில் அடுத்து 2வது டைம் இங்கே வந்துருக்கு. இதில் இந்த ஏரியாவில் அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது, அதிகபட்சம் பாடி இங்கே இருக்குது, விக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இதுக்கு நேரம் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்து இதுக்கு நேரம் இப்படி வைங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இதுக்கு நேரம் ஒரு வி பேட்டர்ன் போடு, லைன் வெர்டிகல் லைன் போடுங்க. இதுதான் ப்ரைஸ் லைன். இதை தாண்டி போச்சுன்னா ஓவர் வேல்யூ, இதுக்கு கீழே அண்டர் வேல்யூ. இதை தாண்டறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவுன்னு சொன்னேன். அப்படியே தாண்டாலும் அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும். அப்படிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், இந்த பாடிக்கு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ரைஸ் லைன். இது தாண்டி மார்க்கெட் போகக்கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. இதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் வேல்யூ, அவ்வளோதான். பெரிய பணக்காரன் பெரிய அளவில் பை பண்ண மாட்டான், செல்லை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான், இருக்கிறத விற்க பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இல்லை அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மட்டும்தான் ஓவர் வேல்யூவில் வாங்கி அதை அப்படியே டெலிவரி எடுத்து கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் சப்போர்ட்டுன்னு பண்ணுவீங்களே. அப்போ இந்த இருக்குது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டோட பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கவனிங்க, இங்கே பாடி விக்கு இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் போகுதுன்னு அர்த்தம். இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் போகுதுன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூல இருக்கும். இந்த சப்போர்ட்டை உடைச்சுன்னா மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் வந்துடும் அர்த்தம். இப்போ இதே நான் போய் இங்கே எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும். 5 மினிட்ல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இப்படி இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கு தான் நான் ட்ரா பண்ணேன்.
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் திரும்ப திரும்ப தெரியுதா, இப்படி 1 இந்த 2 இப்படி 3 இப்படி. ஆனால் என்ன நடக்கணும், உண்மையிலேயே சப்போர்ட்னா இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, 2வது தடவை இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொண்டு போன இந்த தூரம் கொண்டு போக முடியல, 2வது தடவை கொண்டு போக முடியல, 3வது தடவை கொண்டு போக முடியல, 4வது தடவை இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பாடி வீக் வச்சுருக்காங்க. பட் 3 கேண்டில் சஸ்டெயின் ஆகலை, இதுக்கு மேலே அவுட் சைட் கேண்டில் சஸ்டெயின் ஆகலை. அடுத்து 2வது கேண்டிலே மார்க்கெட் விழுந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவை இந்த இதுக்கு வரும்போது இதை விட குறைவாக தான் கொண்டு போகிறாங்க, இதை விட குறைவாக தான் கொண்டு போகிறாங்க, இதை விட குறைவாக தான் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மார்க்கெட்டில், ஏமாற மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, மார்க்கெட்டில் வருது சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுக்கு, இங்கே வர லாபமும் பெருசாக இருக்காது. இது மாதிரி 2 மடங்கு இருக்கணும், அப்போ தான் ஆக்சுவல் ப்ராஃபிட். இல்லாட்டி இது என்னது, மைனர் இதுதான், லேயர் தான், மேஜர் லேயர் கிடையாது. மைனர், மேஜர் மைனர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள், இதே வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது மேஜராக வைக்காது. அப்போ என்ன நடக்கும், இந்த சப்போர்ட்டை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும், மறுபடியும் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வரும்னு அர்த்தம். கண்டினியூஸாக சிவப்பு கலர் கேண்டிலே போடும், 3 கேண்டிலாவது போட்டிருக்கா. அதாவது என்ன அர்த்தம், இடையில வர்ற பச்சை கலராக பார்க்காதீங்க, ஒன்று பாடியோட அடுத்த பாடி கீழே இருக்கும், அடுத்த பாடி கீழே இருக்கும், போட்டிருக்கா சட்ட 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 சட்டன்னு போடும். எங்கேருந்து தள்ளியிருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து இப்படி தான். அது மாதிரி ஏற்கனவே தள்ளினதை விட லோ உடச்சி வந்துருச்சு, விற்க தாண்டி விற்க வந்துருச்சா. கவனிங்க, இப்படி தான் கொண்டு வருவாங்க. அடுத்து ஏற்கனவே இங்கே விற்கு இருக்குது, விற்க தாண்டி விற்கு, அதுக்கப்புறம் பாடி விற்கு, பாடி விற்கு, பாடி இப்படி வந்துடும். இப்படி தான் சப்போர்ட். அப்போ சப்போர்ட் எதுக்கு, முதல்ல சப்போர்ட்டுங்கிறது சப்போர்ட்டை உடைச்சா மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு போகுதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அது மாதிரி மேலே இருக்கிற சப்போர்ட்டை உடைச்சா மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் போகுதுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொன்னால் ஓவர் வேல்யூவில் போகுதுன்னு அர்த்தம், அண்டர் வேல்யூவில் வரப்போகுதுன்னு அர்த்தம், டெக்னிக்கலாக சொன்னால். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீவேர்டில் சொன்னால் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் போகுதுன்னு அர்த்தம், சைக்காலஜிக்கல் கீவேர்ட்ஸ் நானாக டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் கிரீடுனா ஓவர் மேலே உள்ள சப்போர்ட்டை உடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக சொன்னால் என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட பயங்காட்டி வாங்கினதை மார்க்கெட்டை என்ன பண்ண போகிறான், இதை தாண்டி கீழே போச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டே இருக்கீங்களா, மேலே போகுது சப்போர்ட்டை உடைக்கல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்க இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ண போகிறான், அவங்க தலையில் துண்டை போட்டு உங்கள்கிட்ட பயத்தை காட்டி கீழே பிடுங்க போகிறான்னு அர்த்தம், இதை உடைக்கும் போது. இதெல்லாம் தெரியும். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சாலே, ஒவ்வொரு இதாக ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் போயிருக்கு, அடுத்து இங்கே தான் போயிருக்கு, அடுத்து இங்கே தான் போயிருக்கு, அடுத்து இங்கே தான் போயிருக்கு, போக முடியல, பேட்டர்னே உடைக்க முடியல. புரியுதுங்களா? கேண்டில் அளவில் தான் பையர் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மைனர் லேயராக வைக்குது. இது இவ்வளோ தூரம் போச்சு, அடுத்து என்ன பண்ணும், இவ்வளோ தூரம் போகணும், போயிட்டு திரும்பி வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த இதை உடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ போக முடியாமல் மார்க்கெட் திரும்பி வருது. இது பாருங்கள், 0, 25, 50, இது வந்து 75, இது 100. அப்போ இந்த ஏரியாக்குள்ள 0 to 25 தான் இருக்குது, 50 கூட போக முடியல. அப்போ என்ன இருக்கும், மார்க்கெட் இந்த பேல் லோ உடைச்சு இந்த வி பேட்டர்ன் உடைச்சு புதுசாக வி பேட்டர்ன் போட்டுருன்னு அர்த்தம். இப்போ வி பேட்டர்ன் ஓட்டும் போது அக்ரெசிவாக கீழே போகும், ஸ்ட்ராங்காக கீழே போகும்னு அர்த்தம். இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது, ட்ரெண்ட் லைனு பேட்டர்ன். இதெல்லாம் இப்படி தான் ரீட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சும்மா உட்காந்துட்டு எல்கேஜி கூட பாஸ் பண்ணாமல் உட்காந்துட்டு நானும் டாக்டர் ஆகிறேன் ஊசி போடுறேன்னு கிளம்பிடுறீங்க. அப்போ எப்படி பேஷண்ட்டு பொழைப்பான், பேஷண்ட்டுங்கிறது உங்கள் பணத்தை சொல்கிறேன், அது எப்படி பொழைக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் டெக்னிக்கலில் மட்டுமே. அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும். நிறைய மாடலில் நம்மளோட லைவ் ட்ரைனிங்கில் உங்களை சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணுவோம். மார்க்கெட்னா பயம்னா என்னன்னு கேட்பீங்க, பயமா அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உங்களை சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணிடுவோம் ட்ரைனிங்கில். ரெடி பண்ணிடுவேன் மீன்ஸ் நான் தான் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் புரிகிறபடி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். பேசிக்லேருந்து திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள். நான் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த யூடியூப் சேனலும் பார்க்க தேவையில்லை. ஓப்பனாக சொன்னால் தான் அது உங்களுக்கு சொல்லும் போது நான் என்னமோ சுயநலமாக சொல்கிற மாதிரி தெரியும். ஏன்னா உங்களோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு நஷ்டம் கிடையாது. அதை நான் சொல்லலை, நான் 7 வகையில் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறேன். அதை விடலாம் இந்த யூடியூப் வர்ற காசு நீங்கள் பார்த்து வியூஸுக்கு வர்ற காசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேனோ அந்த 7 விதமான இன்கமில் சேர்த்து ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேனோ, நீங்கள் 1,00,000 பேர் சேர்ந்து பார்த்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன கிடைக்குதோ அதான் நான் ஒரு நாள் சம்பாதிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால் சும்மா வியூஸுக்காக அதுக்காகலாம் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பயன்பட்டால் நீங்கள் இதை பாருங்கள், அது மாதிரி தெளிவாக பாருங்கள்.
மாதிரி எந்த இடத்துலையும் சும்மா இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாலாம் சும்மா போட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. வெறும் சார்ட்டு உங்களோட பேசும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு நேற்றோட மார்க்கெட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள கரண்ட்டாக லாஸ்ட்டாக உள்ள வரைக்கும் எல்லாமே கனெக்ட் பண்ணி அப்படியே சொல்லி கொடுத்துட்டே வர்றேன். இப்போ நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். மார்க்கெட் வந்து ஒரு 8 மணி 7 மணி இந்த இந்த 8:30 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் போய் கனெக்ட் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குது எப்படி இருக்குது இதெல்லாம் கரெக்டாக. அப்போ ரீசெட் பண்ணி பார்த்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் அடிப்படை தெரியணும். சும்மா வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கன்னா சும்மா கனெக்ட் பண்ண முடியாது. எல்லா வீடியோஸும் நீங்கள் தெளிவாக பார்த்து ஒரு கீவேர்டை சொன்னால் அந்த கீவேர்டுக்கு மீனிங் தெரியணும். அப்போனா தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பவுண்ட்ரினா என்னன்னு தெரியணும், என்ன சொல்கிறது. அது மாதிரி மைனர் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, ஐ மீன் இன்சைட் பேட்டர்னா என்னன்னு தெரியணும். அது மாதிரி மைனர் லேயர்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவுட் சைட் கேண்டில்னா என்னன்னு தெரியணும். ட்ரெண்டுனா என்னன்னு தெரியணும். கேண்டில்னா என்னன்னு தெரியணும். கீழே உள்ள விக்குனா என்னன்னு தெரியணும். எல்லாமே தெரியணும்ல. கீவேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாமல் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இப்போ ஏதோ ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்க, அந்த அந்த ஒரு பேரை சொல்லி அதை எடுப்பான்னு சொல்கிறாரு, அந்த பேரே என்னன்னு தெரிலன்னா அந்த பொருள் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோவில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சும்மா ஆசை காட்டுற மாதிரி எதுவுமே இருக்காது. மார்க்கெட்டோட ரியாலிட்டி கிளியராக இருக்கும். இங்கே அடுத்து எங்கே மார்க்கெட் என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்றதை மார்க்கெட் வந்து உங்களுக்கு சார்ட் வந்து கிளியராக உங்களோட பேசும். சார்ட்டுங்கிறது என்ன, விலையோட ஒரு படம் தானே சார்ட்டு. அப்போ அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறீங்கன்னா விலையை தான் நான் அனலைஸ் பண்ணுறீங்க, சார்ட்டை அனலைஸ் பண்ணலை. விலையை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை தான் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுங்களா? இது ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த மார்க்கெட்டும் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து பேலன்ஸ் உள்ள விஷயங்களை முழுசாக கற்றுக்கணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் கற்றுக்கணும், ஃபண்டமெண்டல் ஓரளவு கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து முழுசாக இதை தொழிலாக பண்ண முடியும். அது மாதிரி ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை தான். அந்த மனநிலை உங்கள் எக்காரணத்தை கொண்டும் மார்க்கெட் உங்கள் கண்ட்ரோல்லேருந்து கையை மீறி போச்சுன்னா லாஸ் வந்துடும். லாஸ் என்னன்னா கேபிட்டல் அது எந்த அளவுக்கு வேணாலும் பாதிச்சிடும். அதனால் என்ன சொன்னேன், நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு ரேஸில் கார் ஓட்டுறவரோட மனநிலையில் தான் ஒரு ட்ரேட் பண்ணுறவரோட மனநிலை. எவ்வளவு பெண்டாக இருந்தாலும் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் அந்த காரோட அந்த கண்ட்ரோல் அவர் கையில் இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவுட் ஆஃப் ட்ராக் போகும். நிறைய டைம் அந்த கார் உருளும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த அடித்து எங்கேயாவது போய் அடித்து சுக்கா உடையும். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மார்க்கெட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 சின்ன அளவு கூட உங்கள் கண்ட்ரோலில் மார்க்கெட் எஸ்கேப் ஆச்சு, அவ்வளோதான். மார்க்கெட்டை நீங்கள் மறுபடியும் அதை பிடிக்கவே முடியாது. சடன்னு அடித்து கம்ப்ளீட் லாஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார் ஓட்ட கற்றுக்கணும், நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச பக்கத்தில் வச்சுக்கிட்டு கற்றுக்கணும். அதுதான் மெயின். சும்மா அது தெரியாமல் சும்மா வந்து அடிக்கடி சொல்கிறதான், அதை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை. குழந்தை கையில் சாவியை கொடுத்த மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கு எங்கடா தட்டி விட்டுச்சுன்னா கார் போகும். போகாதனால இல்லை. ஆனால் நிறுத்த தெரியுமா குழந்தைக்கு? நிறுத்த தெரியாது. கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? தெரியாது. பஸ்ஸில் ஆப்போசிட்டில் லாரி வருமா, பல்ல இருக்கா, எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. காரும் போயிடும், குழந்தைக்கும் ஆபத்து. அதே மாதிரி தான் 2 விஷயம். உங்கள் பணமும் போயிடும், உங்கள் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும். ரெண்டுமே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்லும் போது உங்களுக்கு யதார்த்தமாக நடைமுறை சின்ன உதாரணமாக தெரியணும். அதோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க கூடாதுங்கிறக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அது மாதிரி இப்போ ரொம்ப கிளாரிட்டியாக போயிட்டுருக்கு. நிறைய இப்போ யாரும் தேவையில்லாத மெசேஜ்லாம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அந்த புகழ் மாலைகள்லாம் உட்காந்து நீங்கள் சூட்டுறதில்ல. அந்த நேரத்தில் மார்க்கெட்டை பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதில்ல. நீட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதான் நான் சொன்னலையா, நான் என்னோட மைண்ட் செட் என்ன, என்னால் என்ன முடியும் முடியாதுங்கிறத ஓப்பனாக நான் சொல்லிடணும். புரியுங்களா? சொல்லிட்டேன்னா நீங்களே எதிர்பார்த்து ஏமாந்து போக மாட்டீங்க. எனக்கும் அந்த மன உறுத்தல் இருக்காது. ஐயோ இத்தனை பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம பதில் சொல்ல முடியலன்ற அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. அதனால் என்னால் இதுதான் முடியும். என்னால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு இது டைம் போட முடியும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டவுட்டு பர்சனலான்னு கேட்டிங்கன்னா என்னால் ப்ராமிஸாக அதுக்கான டைம் எல்லாம் போட முடியாது. நான் எங்கே டைம் போடணும் அங்கே நீங்கள் வாங்க. ஏன்னா என்னை நம்பி பணத்தை கட்டிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நான் டைம் போட முடியும். என்னோட வேஸ்ட்டாக போகிற டயத்தில் நான் அதிகபட்சம் அங்கே தான் போடணும். அதான் நியாயமும் கூட. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் அங்கே வாங்க. இது இப்போ இல்லையா, எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் வாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது.
பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது வரைக்கும் இந்த வீடியோலாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? எக்காரணத்தை கொண்டும் லைவில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பட் அதோட பின் விளைவுகள் வந்து கஷ்டமாக இருக்கும். வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். அப்ளை பண்ணாதீங்கன்னு சொன்னால் பண்ண தானே செய்வீங்க, பண்ணி பாருங்கள். அது உடச்சி போகும்போது எங்கெல்லாம் போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரியல் அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்லாம் மார்க்கெட்டில் வரும்போது உங்களால் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் அதை என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான். புரியுதுங்களா? அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலே வச்சுக்க முடியும். அடுத்தடுத்து டக்குன்னு அதுக்கு உண்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். சும்மா ஃபேஸ் பண்ணுறதுனால பண்ண முடியாது. முதல்ல அதை ஃபேஸ் பண்ணுறக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த இடத்துல நீங்கள் செதறி ஓடிடுவீங்க. அதுக்கு தானே அந்த இடத்துக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னு சொல்கிறோம். ஃபியரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டே ஃபியரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதாவது எதிர்பார்க்காத அளவில் இருக்கும் அந்த இடத்துல ஃபியர். அதான் நான் நிறைய காட்டியிருக்கேன். ஃபியருங்கிறது 5 மினிட் அளவில் தான் இருக்கணும்னு கிடையாது. 1 ஹவர்லாம் போச்சு. இப்போ இது 5 மினிட்ல தான் நம்ம இருக்கோம். ஆனால் இதோட பவுண்டரி 1 ஹவரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடச்சதுன்னா 1 ஹவர் கேண்டில் 3 கேண்டில் அளவுக்கு மார்க்கெட் நிற்காம போகும். புரியுதுங்களா? அது மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு, டேட்டாலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் கூட அடிக்காது. மார்க்கெட் ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா 90 ரூபாய்க்கு தர்றேன்பீங்க. மார்க்கெட் ஜம்ப் ஆகி 80 ரூபாய்க்கு போகும். அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறவன் எவ்வளோ போடுவான்? 80 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லுவான். நீங்கள் 90 ரூபாய்க்கு தரேன்றீங்க. யார்கிட்ட வாங்குவாங்க? பையர். 80 ரூபாய்க்கு தர்றவன்ட்ட தான் முதல்ல வாங்குவோம். அது மாதிரி ஆர்டர் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவாங்க. ஆர்டரில் வந்து நீங்கள் 100வது ஆளாக நிற்பீங்க. உங்களுக்கு முன்னாடி 99 பேர் நிற்பான். அவன்கிட்ட தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். வேகமாக வரும்போது. ஸ்லோவாக வரும்போது பிரச்சனை இல்லை. அப்போ உங்கள் ஆர்டர்லாம் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவான். ஸ்லிப்னா என்னது? ஸ்லிப்னா ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னது? வலிக்கிருச்சுன்னு அர்த்தம். வலிக்குன்னா தவறி விழுந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி உங்கள் ஆர்டரை தாண்டி மார்க்கெட் என்ன ஆகும்? ப்ரைஸ் போச்சு, டப்புன்னு போச்சுன்னா உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்லிப்பேஜ் ஆகிடும். அதுக்கு பேர் ஸ்லிப்பேஜ் எரர்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. உங்கள் ஆர்டர் அப்ளை ஆகாது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தவன் டப்புன்னு லைவ் மார்க்கெட்டில் கரண்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா? அவனோட ஆர்டர் தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளோஸ் கூட பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க தெரியுமா? சின்ன லாஸாக இருந்தால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மனசு வரும். 1 லட்ச ரூபா போயிட்டு ஏற்கனவே 40,000 ரூபாய் மார்க்கெட் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா 40,000 ரூபாய் லாஸில் க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்னு உட்காந்துருவீங்க. மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோல்லேருந்து விட்டுருவீங்க. சரி, உங்கள் கண்ட்ரோலில் தான் போச்சு, அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணலன்னே வச்சுக்குவோம், பேச்சுக்கே வச்சுக்கிறோம். ஆல்ரெடி ஹெவி பொசிஷன் எடுத்திருப்பீங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அடுத்து அந்த லாஸை சரி பண்ணி கொண்டு வர்ற மெக்கானிசம் தெரியணும்ல. அது எப்படி பண்ணுவீங்க? கட்டாயம் உங்களுக்கு தெரியாது. அது ஒஸ்ட் பிகம் ஒஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு 4 ட்ரேட் எடுப்பீங்க. அது 10,000 ரூபா 20,000 ரூபா லாஸில் போகும். அதான் நான் சொன்னலையே, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கவனிங்க, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இதோட 50% தொடர்றது ஈஸி. இவ்வளோதான் டிஸ்டன்ஸே, இதோட ரேஞ்சே இவ்வளோதான். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா அப்போ உங்களோட லாஸ் இங்கேருந்து இங்கே கிடக்கும். இதோட 50% இங்கே இருக்கும். இதுக்குள்ளே என்னதான் மார்க்கெட் இப்படி முக்குனாலும் பெருசாக ப்ராஃபிட்லாம் வராது. உங்கள் நஷ்டத்தை மீறி ப்ராஃபிட் வராது. மறுபடியும் நாங்கள் இதை உடச்சி கீழே போகும். இப்போ செல் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்படி தானே போகும் பாருங்க. ஒரு 5 மினிட்ல இப்படி தானே போயிருக்கு. இந்த பேட்டர்ன் உடைச்சா இங்கே வந்துருச்சு, இந்த பேட்டர்ன் உடைச்சா பாருங்க இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல உடைக்காத மாதிரி இருக்கு. அது பாருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கு, தெரியுதா? இந்த பேட்டர்ன் உடைச்சா பாருங்க இவ்வளோ வந்துருச்சு. ஒவ்வொரு இடையும் செல்லர்ஸ் கொண்டு வந்த தூரத்தை கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தனியாக பாருங்க செல்லர்ஸ் கொண்டு வந்த தூரத்தை. ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வந்தாங்க, தெரியுதா? அடுத்து இவ்வளோ கொண்டு வந்தாங்க, அடுத்து பாருங்க இவ்வளோ கொண்டு வந்தாங்க, அடுத்து பாருங்க இவ்வளோ கொண்டு வந்தாங்க, அடுத்து பாருங்க இவ்வளோ கொண்டு வந்தாங்க. இது இது வந்து அவுட் சைடு. இதெல்லாம் அவுட் சைடை கழிச்சிருங்க, இன்சைடை கழிச்சிருங்க. இதை தாண்டி தான் வந்திருக்கு. இது அவுட் சைடு. ஓகேவா? அடுத்து என்ன பாருங்க, இது இவ்வளோ தூரம் இன்சைட், இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காங்க, ஏற்றுக்கலாம். இதுவும் திரும்ப இவ்வளோ தூரம் தான். இது ரெண்டும் இன்சைட், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்சைட். இப்போ அவுட் சைடை கழிங்க, அவுட் சைடு எடுங்க. இங்கே இருந்து பாருங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா? செப்பரேட்டாக சொன்னால் இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. இப்படி தான் மார்க்கெட் வரும் செல் ட்ரெண்டில். அப்போ மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ புரியுதா? உங்களுக்கு சொல்லும் போது புரியாது, குழந்தை கையில் காருன்னு சொல்லும் போது புரியாது. நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன். நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன், பண்ணி பாருங்க. பண்ண முடியாது. ஆனால் பண்ணால் 1-2 ட்ரேடு ப்ராஃபிட்டும் வரும். அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். வராமல் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி முழுசாக போடுவீங்க. வீடு வாசலை விற்று உள்ளே போடுவீங்க. ஏன்னா லாபமும் வருது. நஷ்டம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. சூப்பராக வருது, சூப்பராக வருது, சூப்பராக மெசேஜ் வேறு பண்ணுவீங்க. சார் 5,000 ரூபா சம்பாரிச்சேன், 1000 ரூபா சம்பாரிச்சேன், 2,000 ரூபா சம்பாரிச்சேன். அதை பிடிங்கிட்டு போகும்போது தான் தெரியும். மொத்த கேபிட்டலுக்கும் உழ வச்சிரும். அதனால தான் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? என்னமோ நீங்கள் பண்ணி லாபம் சம்பாரிச்சு என் கை காசு ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல.
புரியுங்களா? என்னமோ நீங்க அதிபுத்திசாலி மாதிரியும் நான் அடிமுட்டாள் மாதிரியும் நான் பண்ண வேணாம்னு சொல்றாரு. இவர் கடந்துட்டு போறாரு. நீங்க பயங்கரமான அதிபுத்திசாலி அப்படிங்கறதுக்காக இல்ல. புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேனே, நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப நானே ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா அப்ப எந்த அளவுக்கு அதோட சீரியஸ்னஸ் இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 4 தடவை ட்ரௌசர் கலட்டும் போது தெரியும்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்குன்னு. ரெண்டாவது நான் அதோட ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு நான் காட்டேன். அப்ப பாருங்க, இது 5 மினிட்ஸ்லயே இவ்வளவு, இதை விட இது பெருசு. நான் சொன்னேன்ல, இது ரெண்டும் இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுங்க, இப்படி இருக்கு. இது சொன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு இந்த இந்த முதல்ல இந்த வி பேட்டர்ன் இருக்கு, கவனிங்க. இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்றீங்க. இப்போ ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணுங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஹைல இருந்து இந்த லோவை நான் கனெக்ட் பண்றேன். சரியா? இப்போ பாருங்க, இது இந்த வி பேட்டர்னை கனெக்ட் இங்க இருந்து வந்து இங்க மார்க்கெட் வி பேட்டர்னா போட்டுச்சு. இப்போ இந்த லோ உடச்சுன்னா என்ன போயிருக்கு பாருங்க. மார்க்கெட் ரொம்ப தூரம் போதா? ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி வருது? மாடிப்படியில இருந்து இறங்குற மாதிரி வந்த மார்க்கெட்டு மலையில இருந்து விழுந்த மாதிரி போயிருச்சு. தெரியுதா? இந்த லோ உடைக்கும் போது தெரியுதா? செங்குத்தா விழுகுதா? அதாவது என்ன அர்த்தம்? இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் போகுதுன்றத பாருங்க. அந்த தூரம் செங்குத்தா போகுதா? அதான் நான் சொன்னேன், இங்க இருந்து எவ்வளவு கேண்டில் எடுத்திருக்கோ இதுல பாதி கேண்டில்ல போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். போயிருக்கா? போயிருக்கா? கவனிங்க. இந்த மாதிரி அக்ரெசிவா போகும். அடுத்து என்ன பண்ணுங்க, கவனிங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு வி பேட்டர்ன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை கனெக்ட் பண்றேன். இதை கனெக்ட் பண்றேன். இதோட பாடி விற்க நான் கனெக்ட் பண்றேன். இல்லை நான் விற்க கூட கனெக்ட் பண்றேன், ஒன்றும் இல்லை. எதை வேணா கனெக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடியோ விற்கோ. சரி, இப்போ மறுபடியும் இங்கே போயிருக்கு. திரும்ப மறுபடியும் மார்க்கெட் பாருங்க. இந்த வி பேட்டர்ன் நான் ஃபுல்லாவே இழுக்கிறேன். இங்க பாத்தீங்களா? இந்த லோ உடைக்கும் போது இந்த வி பேட்டர்னோட இது ரெண்டும் காலு, இது தலையை உடைக்கும் போது என்ன ஆகும்? அக்ரெசிவா போகும். போயிருக்கா? அப்ப இதுக்கு முன்னாடி வி பேட்டர்ன் எப்படி இருக்கு? மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு? ஸ்மூத்தா அப்படி மாடிப்படியில் ஏறுற மாதிரி அப்படி போன மார்க்கெட்டு. கவனிங்களா? இந்த மல்டிபிள் டைம்ஸ் இங்க வந்த மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் பாருங்க, அப்படிங்கிறது செங்குத்தா விழுது. தெரியுதா? அப்ப வி பேட்டர்ன்ல இருந்து இந்த பேட்டர்ன்ல இருந்து எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னு பாருங்க. தெரியுதா? இப்ப இந்த அதிகபட்சம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்போ இந்த வி பேட்டர்னோட வந்து இங்க இவ்வளவு தூரம். அப்ப இது வரைக்கும் திரும்ப மார்க்கெட் வரும் மீன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா என்ன, இந்த ஏரியாலாம் நீங்க பை பண்ணியிருந்தா தான் இங்க ஓவரால் ப்ராஃபிட்ல வர முடியும். இல்லைன்னா நடக்கும், மார்க்கெட் போகும். அப்ப இது மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியணும். சும்மா அது போக இந்த இடத்துல என்ன ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். அப்ப இந்த வி பேட்டர்னோட என்ன ஆகுது? தெரியுதா எவ்வளவு அக்ரெசிவா போகுதுன்னு? 5 மினிட்ஸ்லயே இந்த லட்சணத்துல இருக்கு. அப்போ 1 ஹவர்லாம் போய் மார்க்கெட் 1 ஹவர் பவுண்டரிலாம் நீங்க தெரியாம 5 மினிட்ல 1 ஹவர் பவுண்டரி தெரியாது. அப்ப இங்க தானே இருக்கு, இவ்வளவு தூரம் இறங்கிருச்சு, இவ்வளவு ஏறும்னு நினைச்சீங்கன்னா உடச்சு போச்சுன்னா அக்ரெசிவா போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் திரும்பி வந்து இந்த இந்த பேஸுக்கெல்லாம் வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு நாட்கள் திரும்பி வரும். ஆனா கண்டிப்பா வரும். ஆனா அது வரைக்கும் நீங்க தாங்கணுமே. அது வரைக்கும் மெக்கானிசம் பண்ண தெரியணுமே. அவ்வளவு கீழே போற அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ண தெரியணுமே. அதெல்லாம் காசாக்க தெரியணுமே. தெரியாம சும்மா ஒரே ஒரு 10 மார்க் கொஸ்டினை படிச்சு வச்சுட்டு நான் கோல்டு மெடல் வாங்க போறேன்னு கிளம்பி போனா இங்க என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கூட கிடைக்காது. அதனாலதான் சொல்றது, ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நீங்க பண்றதுனால எனக்கு ஒரு ஒரு நஷ்டம் கிடையாது. அதோட ஆபத்தை உணர்ந்து நான் சொல்றேன். அதுக்கு மேல பண்றதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம். புரியுதுங்களா? என்னோட விஷயம் அது. ஒரு ஒரு கத்தியை கொடுத்துட்டு கவனமா வெட்டு, பார்த்து வெட்டு, விரல வெட்டிக்கிறாத, கையை வெட்டிக்கிறான்னு சொல்றல, அந்த பொறுப்புணர்ச்சியோட நான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க என்னத்தை வெட்டினாலும் வெட்டிக்கங்க. அதுக்கு மேல உங்களோட விருப்பம். ஏன்னா ஒரு தடவை சொல்லலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு விஷயத்த சுய அறிவோட பயன்படுத்தணும். இல்லையா? சொல்லும் போதையாவது கேட்கணும். அதுக்கு மேலனா கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? பட்டாதான் புத்தி வரும்னு சொல்ற மாதிரி, பட்டும் புத்தி வந்து யூஸ் கிடையாது, மொத்தமும் போயிடும். அதான் நான் சொன்னல, சின்ன குழந்தை கையில காரை கொடுத்த மாதிரி. காரும் போயிடும், உங்க பணமும் போயிடும், குழந்தையோட லைஃபும் போயிடும், உங்களோட லைஃபும் போயிடும். கவனமா இருங்க. புரியுதுங்களா? இதுல கண்டிப்பா ஒரு சில இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணது லாபம்லாம் வரத்தான் செய்யும். ஆனா மார்க்கெட் நெகட்டிவ்ல போகும்போது அதுக்கான மெக்கானிசம் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் முதல்ல இருக்காது. அதுதான் முக்கியம். அதைத்தான் நான் ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன். ஃபிட்னஸ் இல்லைன்னா உங்களால அந்த அந்த ஸ்பீடை ஃபேஸ் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க பாருங்க, பார்த்தா புரியும். அதோட புரிஞ்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் இப்போ எதுக்கு ட்ரெண்ட்ல என்ன எடுத்து வரைய, உங்களுக்கு முன்னாடி தானே வரைஞ்சு காட்டுறேன், இருக்கிறதுல தானே வரைகிறேன், லைவ்ல தானே வரைகிறேன். நான் எதுவும் நானா ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தமா எடுத்து நான் வரையலே. அப்போ இப்போ ட்ரெண்ட்ல என்ன வரைஞ்சி, இதை உடைச்சா ரொம்ப தூரம் போயிடும், இது பண்ணுச்சுன்னா ரொம்ப தூரம் போயிடும். அதுவும் அதோட வி பேட்டர்னோட
பேஸ் எல்லாம் உடைக்குது. நீங்க சப்போர்ட்னு சொல்லுவீங்களா, அந்த சப்போர்ட் எல்லாம் உடைச்சுன்னா மார்க்கெட் அக்ரெசிவா போகும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க மாடியில இருந்து விழுந்து பார்த்து தான் கத்துக்கணும்னு அடம் பிடிக்காதீங்க. அதுக்கு மேல விழுங்க. அது உயிர்ல போதா இல்ல கையில போதா கால்ல போதான்னு அப்புறம் தெரிஞ்சிடும்ல. அடுத்து மார்க்கெட் சொல்லி கொடுக்கும். நான் சொல்றது புரியாது. அப்புறம் ஐயோ ஐயோன்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். புரியுதா? ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கவனமா இருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனா அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வெறும் 10% விஷயம் கிடையாது. இன்னும் 90% விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா கார் ஓட்டும்போது குழந்தை பக்கத்திலேயே உட்காருவான். ஒரு 5வது படிக்கிறான், 6வது படிக்கிறான் பார்ப்பான். ஓ! இங்கே தான் இப்போ கார் சாவியை உள்ள வைக்கிறாங்க. இப்படி தான் திருகுறாரு. அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான். அப்போ அப்பா இல்லாத நேரம் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணி பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? திருகாரு இந்த இதை பிடிச்சி என்னத்தையும் ஆட்டுவாரு. அப்படின்னு ஆட்டுச்சுன்னா காரும் போகும். இவ்வளவுதான் உங்களோட நாலேஜ். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத டேஷ். அதான் விஷயம். டேஷ். ஆளாளுக்கு வித்தியாசமா இருக்கும். புரியுதா? காரோட போகுதா, உயிரோட போகுதான்லாம் தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? யாருக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு இல்லையா? அப்போ அதனால தான் சொல்றது, தயவு செய்து இதை அப்ளை பண்ணிடாதீங்க. இனி மார்க்கெட்ல இருந்து நீங்க ₹1 கூட நீ இழந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட விஷயம் புரிஞ்சுல, நாலேஜ் தெரிஞ்சுல, ஓகேவா? இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுல, நீங்களும் வரைஞ்சு பார்த்தீங்கல்ல, நிறைய இடத்துல அது வேலை செய்யுது இல்ல. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த விஷயங்களை முழுசா கத்துக்கணும். ரெண்டாவது பயிற்சி எடுக்கணும். உங்களோட ஃபிட்னஸை டெவலப் பண்ணணும். அதுதான் முக்கியம். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் முக்கியம். எப்படி சண்டை போட போறோம், என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி ஆப்போசிட், அதெல்லாம் நாலேஜ். அதை விட ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ப்ராக்டிஸ்ல வரும். ரெண்டாவது ஃபிட்னஸும் எதில் வரும்? ப்ராக்டிஸ்ல தான் வரும். அப்போ ரெண்டுமே வேணும் இல்லையா? நாலேஜும் வேணும், ஃபிட்னஸும் வேணும். இது இல்லைன்னு நீங்கள் எப்படி சண்டையில் ஜெயிக்க முடியும்? அதுதான் விஷயம். எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான். நான் எல்லா வீடியோலையும் இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிட்டே வர்றேன். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி நான் இந்த உங்கள் இதை பார்த்து பண்ணேன், நான் ₹1000 ப்ராஃபிட் எடுத்தேன், ₹2000 ப்ராஃபிட் எடுத்தேன்னா எனக்கு ஷேர் பண்ணிடாதீங்க. அந்த நேரம் நான் வாயில் என்ன வருதோ அந்த அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறது, தப்பாக வேற பண்ணிவிட்டு அதை ஷேரை வேற பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ வலிக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி தான், அப்படி தான் நான் நினைப்பேன். இந்த மற்றவனமா சூப்பர், ஆஹா, ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதில் உள்ள உங்களுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதை தான் ஒரு கோச் பார்ப்பாரு. உண்மையிலே அக்கறை உள்ளவங்க என்ன பார்ப்பாங்க? ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறது அப்பா அம்மாவோட ஆசை கிடையாது. ஆனால் இந்த பைக்கை இவன் ஒழுங்காக ஓட்ட மாட்டான், வேகமாக ஓட்டினானா இவனோட ஆத்தாடி ஆபத்து இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அதை அவாய்ட் பண்ணுறான். அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். அதையும் மீறி பைக்கை வேகமாக ஓட்டினா அவனை இந்த அப்பா அம்மா சூப்பர்ரா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு இது நீ பண்ற தப்புடான்னு புரிய வைக்க முடியுமோ, அடிக்கணும்னு அடிப்பாங்க, திட்டணும்னா திட்டுப்பாங்க, எதால அடிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மனநிலையில தான் நானும் இருப்பேன். புரியுதுங்களா? நீங்க அதை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க ஃபண்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லி என்னையும் காயப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு இருக்கிற இதுவே எனக்கு பெரிய இதுவா இருக்கு. அதையே நான் எப்படா மண்டையில இருந்து நீக்கணும்னு இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது பயன்படணும். இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அளவுக்கு இருந்தா போதும். இதனால எனக்கு ஒருத்தருக்கு பாதிப்புனா கூட அது ரொம்ப கஷ்டம். ஒரு மன உறுத்தல். ஸோ அதனால நீங்க கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.